ஓகே. பட் வேற கிளாஸஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல இல்ல நேத்து ஐ தான் மீன் ஓபன் வீடியோஸ் பண்ணேன். ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? ஓ ஓ ஓ இல்ல. ஓகே. சரி, ஓகே. ஹாய் ஆன். ஓகே. எந்த எங்க எங்க இருந்து மயூரி இருக்கிறீங்க? ஜெஃப்னா. ஓகே, சரி. ஆன்? ஹாய் ஆன். குட் ஈவினிங். மிஸ் குட் ஈவினிங். எப்படி இருக்கிறீங்க? எக்ஸாம் என்னாச்சு? நான் மிஸ் நான் செய்து போட்டேன். போட்டீங்களா? எப்ப போட்டீங்க? ஓ இப்ப ஈவினிங் தான் மேம் செய்தேன். இப்ப போட்டீங்க. கொஞ்சம் let me see. Hold on. Attestation செய்தீங்களா ஒரேடியா? Attestation செய்தீங்களா என்ன மாதிரி? And உங்களோட இமெயில் வேற இல்ல. அந்த பைட்ஸ் பெருசா தெரியல. இமெயில் இது பெருசா தெரியல இல்லையா? இன்னும் போய்கொண்டிருக்குது. சரி, தட்ஸ் ஓகே, நாட் a problem. சோ எப்படி இருந்தது சிறு குறிப்புகள் என்ன மாதிரி இருந்தது? எவ்வளவு டைம் எடுத்தீங்க? டைமிங் பாத்தீங்களா? ஓ பார்த்தேன். ஆனா போச்சு. எனக்கு 2:30 2:23 போல தான் ஸ்டார்ட் பண்ணினான். சரி. 6 क्वेश्चन செய்தேன். 2:23 4:30 4 o'clock வரைக்கும் செய்தீங்க. பேசிக்கலி 1.5 கிட்டத்தட்ட 1.5 hours எடுத்திருக்கீங்களா என்ன? ஓ 1.5 hours for 6 question. Let's see. அப்படி இருக்கும். 1.5 90 by 6 questions. கிட்டத்தட்ட 15 minutes எடுத்துக்கீங்க. கொஞ்சம் கூட என்ன? ஓ கொஞ்சம் கூட. சரி, எப்படி questions எப்படி இருந்தது? ஓரளவு பரவாயில்லை இருந்துச்சு. ஓகே, ரைட். டவுட்ஸ் ஏதும் இருக்கா? நான் பாக்குறேன் பிறகு. டவுட்ஸ் ஏதும் இருக்கா? நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் தானே மேம்? ஓகே, we can check that out. நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எதுவும் நீங்க செய்தல டவுட்ஸ் எதுவும் இருக்கான்னு? இல்ல. ஒண்ணுமில்ல. கேன் பாசிபிள். ஓகே. சோ நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம்? இன்னைக்கு தான் பேசிக்கலி லாஸ்ட் கிளாஸ் எங்கட. சரியா? சோ நான் இன்னைக்கு எக்ஸாம் வைக்கல. டோன்ட் வரி. சரியே? 2-3 நாள் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறீங்க தானே? இல்லாட்டி வைக்க வேணும் மிஸ் இல்ல மிஸ் எக்ஸாம் வைக்கவே இல்ல மிஸ். இந்த அட்டாச்மென்ட் போகுது இல்ல ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கு. பரவாயில்ல. நீங்க போன்லயே லாகின் பண்றீங்க, போன்லயே அனுப்புறீங்க. ஓ அதுதான் ப்ராப்ளி கால கட் பண்ண அப்புறம் தான் உங்களோட மீட்டிங்கை கட் பண்ண அப்புறம் சொல்லி அனுப்பப்படும். இட்ஸ் ஓகே, நாட் ப்ராப்ளம். நான் அப்புறம் செக் பண்றேன். நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். மேலால பாப்போம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கு என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்க என்ன சொல்றது பாஸ் பேப்பர்ஸ்ல சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிபிக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணலாம் கிளாஸ்ன்றபடியா. அப்படி இல்லாட்டி நான் எடுத்து செலக்டட் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நாங்க பார்க்காத கொஸ்டின்ஸ் இருக்குல்ல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணவும் விடுவோம். சரிதானே? ஓகேவா? Right. Okay, let me share this. ஓகே, wait. ஷேர் பண்ணு தெரியுதானே பாருங்க. மயூரி, நீங்க வேற நோட்ஸ் எதுவும் படிச்சிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா படிக்கிறதுக்கு? என்ன மாதிரி? இல்ல மிஸ், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றேன். படிக்கல இன்னும் படிக்கல. அப்ப கொஞ்சம் நிறைய இருக்கு உங்களுக்கு. அப்ளை பண்ணினான். அப்படியா? ஓகே ஓகே. அப்ப சிலபஸ் என்ன மாதிரி கவர் பண்ண போறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐ திங்க் அந்த இப்போ நாங்க செய்த கிளாஸஸ் நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணும். பிளஸ் நாங்க இப்போ கொஞ்சம் நிறைய செய்துக்கு வந்துட்டோம். எக்ஸாம்ஸ்ல இதுமே லாஸ்ட் கிளாஸ். ஸோ நீங்க இப்போ எக்ஸாம்ஸ் பாருங்க. பட் ரிவிஷன் நடக்கும். தேர் வில் பி ரிவிஷன். ஐ திங்க் 2-3 செஷன்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து
கிளாஸ் இங்க வந்து என்ன மயூரி மியூட் ஆயிட்டீங்க. ஓகே. சொல்லுங்க மயூரி. மயூரி ஹலோ மயூரி. ஓகே ஓகே லெட்ஸ் see and ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரியுது தானே உங்களுக்கு மயூரி கேக்குது இல்ல? ஓ தெரியுது. ஓகே அறிவுசார் மூலதனம் நீங்க எழுதினதை சொல்லுங்க பாப்போம். நீங்க எழுதுன நீங்க விளங்குனதை சொல்லுங்க. மிஸ் நான் அது இமெயில் பண்ணியிருக்கிறேன். இமெயில் பண்ணிட்டீங்களா? முதல்ல அன்றைக்கு செய்தது இமெயில் பண்ணினான், இன்றைக்கு செய்தது தான் போகுதில்லை. இன்றைக்கு தான் போயிடும் உங்களுக்கு. என்ன கொஞ்சம் இருக்கும். 1 minute. ஓகே லெட்ஸ் see. அன்றைக்கு நீங்க அதை ஃபால் சேர்த்துட்டீங்க தானே? என்ன ரைட். ஓகே வெயிட். அறிவுசார் மூலதனம் எனப்படுவது உளவியல் சார்ந்த தங்கியுள்ள காணப்படும் முக்கியமான ஒன்றுக்கொன்று எஸ் ஓகே. ஸோ பேசிக்கலி அறிவுசார் மூலதனத்தில பேசிக் வந்து ஹியூமன் கேபிட்டல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்டை வச்சு தான் இந்த பர்டிகுலர் கேள்வி கேட்கினா இன்டெலெக்சுவல் கேபிட்டல். நாங்க யூஸ்வலி வந்து சொல்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மூலதனம்ன்றது ஒரு வகை. நார்மல் கேபிட்டல் காசு கொடுத்து கேபிட்டல் போற மூலம் இது வந்து இன்டெலெக்சுவல் கேபிட்டல் ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க எழுதி இருக்கிறதும் அது சம்பந்தப்பட்டதுதான். இட்ஸ் ஓகே. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெயினா கவர் பண்ண வேண்டியது இதண்டா என்ன சொல்றது தலையங்கத்துல என்ன எக்ஸாம்பிள் டெபினிஷனை கவர் பண்ண வேணும். இது அறிவுசார் மூலதனத்தால கருதப்படுவது என்னன்றதை கவர் பண்ண வேணும். பிளஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்து விவரிச்சு எழுதினா சரி. நீங்க எழுதியிருக்கிற மெத்தட் நான் வாசிச்சேன்னா இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு டீட்டெயிலா தந்துவிடணும் கொஞ்சம் இருங்கோ. தென் இட் வில் பி ஈவன் ஈஸியர் ஃபார் யூ. இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து இங்கே ஒரு இதுலயும் பார்த்து நான் சரியா அறிவுசார் மூலதனத்தை பற்றிய வந்து சிறு குறிப்பில்ல. தே ஹேவ் ஆஸ்ட் ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்ட ஞாபகம் இருக்குது. வேறு இது ஒரு பழைய பாஸ் பேப்பர்லயும் வந்து ஞாபகம் ஒன்று இருக்குது. ஸோ தட்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க இதுக்கு விடை அளித்தீங்கன்னு சொன்னா தட் வில் பி ஃபைன் ரைட். ரெண்டாவது இழப்பீட்டு நிதியம். இழப்பீட்டு நிதியம் என்று சொல்றது ஓகே. உங்களோட ஆன்சரை பார்ப்போம். நான் உங்களோட ஆன்சரை ஷேர் பண்ணவா? ஓகே. ஒரு ஷேர் பண்ணுவா. அது ஈஸி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. 1 minute. Wait. Right. Share பண்ணுங்க. தெரியுதா ஆன் ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல. ஓ கொஞ்சம் some technical glitch. 1 minute.
ரைட், ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இழப்பீட்டு நிதியம் பாப்போம். இழப்பீட்டு நிதியம் கம்பென்சேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், அதுல மெயின்லி இருக்கிறதுல வந்து மீன் பண்றது. அண்ட் நீங்களும் அதை பற்றி தான் எழுதிக்கிறீங்க. கம்பென்சேஷன் மற்றும் தொழிலாளர்களுக்கு எழும் இழப்புகளை ஈடு செய்யும் விதமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறீங்க, நிறுவனத்தில் வேலை செய்யும் போது ஏதேனும் ஒரு விபத்துக்குள்ளாகும் சமயத்தில் அவ்வூழியருக்கு தேவையான சிகிச்சை. எஸ், ஓகே. இவ்வாறு இழப்பீட்டு நிதியம் உளவியல் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதன் செயல்முறையாக ஊழியர் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதன் செயல்முறையாக காணப்படுகின்றது. இவ்வாறே காப்புறுதி செய்தல், கமிஷன்ஸ் வழங்குதல், ஓவர் டைம் செயல்முறை, டிராவலிங். வெல், இழப்பீட்டு நிதியத்துக்கும் கமிஷன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ் எக்ஸாக்ட்லி கொஞ்சம் அதுல கொஞ்சம் முரண்படுதான். இழப்பீட்டு நிதியம் சொல்றது கம்பென்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ் என்று சொன்னாதான் பெனிஃபிட் சம்பந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் அலவன்சஸ், டிராவலிங், அதுகள் தான் பெனிஃபிட் சம்பந்தப்பட்டது. இழப்பீடு என்று சொல்லும் போது இப்ப இன்சூரன்ஸ், நீங்க முதல்ல சொன்ன என்ன சொல்றது, ஒரு ஆள் விபத்துக்குள்ளாகும் போது இன்சூரன்ஸ் ஒரு பக்கம், பட் அந்த கம்பெனி டேக் கேர் பண்ணுதா, இன்சூரன்ஸ் பே பண்றது ஓகே, பட் அதுக்கு பொறுப்பெடுக்குதா, அந்த பகுதியை தான் கம்பென்சேஷன் என்ற போர்ஷனை தான் இதுல கேள்விப்படுறாங்க. சரியா? கிளியரா? அண்ட் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அதுல வந்து நீங்க ரெண்டு நாங்க படிக்கும்போது கம்பென்சேஷன் பெனிஃபிட்ஸ் தானே ஜென்ரலா படிச்சுனாங்க. அப்ப நீங்க அத என்டையர் நீங்க போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இஃப் யூ டோன்ட் டூ தட், கம்பென்சேஷன் பெனிஃபிட்ஸ் அது நீங்க சரியான கொஸ்டினை போடாட்டி என்ன நடக்க போகும்னு சொன்னா, அது நீங்க தேவையில்லாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. பெனிஃபிட்ஸை பத்தி நீங்க எழுதிடுவீங்க. இப்ப கேட்டது இழப்பீடை பத்தி தான் இங்க கேட்டிருக்கு. சரியோ? சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல இல்லாட்டி நீங்க ஓவரா எழுத போனீங்கன்னா தேவையில்லாத ஆன்சருக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, அப்புறம் அது அந்த ஆன்சருக்கு விட்டுபட்டுரும். ஓகேயா? டன். ஓகே, தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, மத்த இந்த திருப்பி அந்த क्वेश्चन ஷேர் பண்ணனும் தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? மிஸ். ஓகே. மனிதவள வெளியாதாரங்கள், வெளிவள பெருகை. மயூரி, எனி ஐடியா? மனிதவள வெளியாதாரங்கள் நாங்க என்ன மீன் பண்றோம்னு? மனித வள வெளியாதாரம் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா என்னண்டு? வெளியாதாரம், எக்ஸ்டர்னல் ஹியூமன் ரிசோர்ஸ். சொல்ல மாதிரி அவுட் சோர்சிங். மனித வள வெளியாதாரம் அவுட் சோர்சிங், எக்ஸ்டர்னல் ஹியூமன் ரிசோர்ஸ். சரியா? so we are referring to outsourcing here. அப்ப அவுட்சோர்சிங் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ், சரி, எக்ஸ்டர்னலா அவுட் சோர்ஸ் பண்றது தான் இதை மீன் பண்றது. சரியா? அப்ப அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. சில வேர்டு சிறு குறிப்பு எழுதும் போது எங்களுக்கு வந்து சில விட இங்கிலீஷ்ல சர்டன் வேர்ட்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நாங்க தமிழ் பேப்பர்ன்ற காரணத்தால தமிழ்ல தான் சில விட அவங்க டிரான்ஸ்லேஷன் இல்லாமலும் டிரெக்டா தர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்க கொஞ்சம் ரெடியா இருக்கோம். சரியா? அதுல வந்து மனிதவள வெளியாதாரம் ஏன் எழுதிக்கிறீங்க? மனிதவள வெளியாதாரம் என்பது ஒரு நிறுவனத்தின் குறிப்பிட்ட செயற்பாட்டை வேறு நிறுவனத்துக்கு பொறுப்பு ஒப்படைப்பதன் மூலம் தமது தேவைகள் நிறைவேற்றும் ஒரு செய்கை. இதன் மூலம் பலதரப்பட்ட இலக்குகளை அடையதாக உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு வங்கி இயங்கும் போது அதற்கு தேவையான தொழில்நுட்ப வேலைகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ள வெளியாதார நிறுவனங்கள் ஈடுபாடும் உதவியும் வாடிக்கையாளருக்கு உதவுகின்றது. அதேவேளை வெளியாதாரப்படுத்தப்படும் போது நிறுவன சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கக்கூடிய தொழிற்பிரிவுகளை மட்டும் வழங்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. பணச்செலவினை குறைத்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்ட நிறுவன ஊழியர் நேரத்தினை சேமிக்கும் விதமாகவும் இருக்கிறது. எஸ், சரி, நீங்க போட்ட ஆன்சர் சரியா? இதோட நீங்க இன்னொன்று செய்யலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேபிஓ, ஐபிஓ, பிபிஓ சொல்லி ஒரு 2-3 கிளாசிபிகேஷன் பார்த்து நாங்க ஞாபகம் இருக்கா? அதையும் எக்ஸாம்பிளா போட்டு விடுங்க. இங்க நீங்க 5 மார்க்ஸுக்கு எழுத போறீங்க தானே? நீங்க இங்க பேசிக்கா எழுதுனது அண்டர்ஸ்டுட். அதோட சேர்த்து அதுல உள்ள எத்தனை வகையான இருக்குதுன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்குதுன்றத காட்டுறதுக்காக அதுல வந்து நீங்க என்னென்ன வகை கேபி, என்னென்ன நாலேஜ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங், பிசினஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங், பிபிஓ, அப்படி அட்லீஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸையாவது என்ன எக்ஸாம்பிளுக்கு போட்டாலும் தட் வுட் பி ஐடியல். சரியா? தென் கம்ஸ், சொல்லுங்க.
எழுதுறேன்னு சொன்னா நன்மை தீமை இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுறேன்னா 5 மார்க்ஸுக்கு எழுதணுமா இல்லாட்டி 10 மார்க்ஸுக்கு இல்ல எழுதணுமா? நன்மை தீமை எல்லாம் போட்டு எழுத போறீங்கன்னு சொன்னா அதுக்கு இப்படிதான் நீங்க எழுதுற ஸ்ட்ரக்சரை பொறுத்தது. இப்ப நன்மை வந்து இப்ப உங்களுக்கு 10 நன்மை தெரிஞ்சாலும் 5 மார்க்ஸுக்கு 10 எழுதி கொண்டு வந்தா நன்மை மட்டும் தான் எழுதுவீங்க அதுல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மேபி 1-2 டச் பண்ணலாம். இப்ப நீங்க போட்டிருக்கிற இது வந்து சஃபிஷியன்ட் ஐ வுட் சே. இன்னும் கொஞ்சம் விவரிச்சு எழுதலாம் விரும்பினா அந்த எக்ஸாம்பிள போட்டீங்கன்னா மேபி 1-2 நன்மையை டச் பண்ணி அப்படி மேலால ஒன்று கொடுத்து சிறுகுறிப்பு எழுதும் போது அப்படி டச். ஆனா நீங்க எல்லாத்தையும் டச் பண்ணவும் வேணும். சிறுகுறிப்போட பிளாங்கா போட்டு ஒரு டாபிக்கை கொடுத்தா அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணினா அதை பத்தி சுருக்கமா எழுதணும். அதான் சிறு குறிப்பு நீங்க படிச்சதை சிறு குறிப்பாக்கி எழுதணும் தான் எதிர்பார்க்கலாம். ஆனா நீங்க 5 மார்க்ஸுக்கு எழுதுறது 10 மார்க்ஸுக்கு எழுதினாலும் உங்களுக்கு மேக்சிமம் தரப்போறது 5 தானே. மற்றவர்களுக்கு நீங்க மார்க்ஸா விடக்கூடாது. அப்ப சாதாரண ஒரு எப்பவுமே நீங்க இந்த சிறுகுறிப்பு எழுதும் போது பேசிக்கா ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது டெபினிஷன் கண்டிப்பா எடுக்கணும். மனிதவள வெளியாதாரமும் வெளிவரப்பொகை என்னன்றதை முதல்ல எழுதுவோம். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அதை எப்படி செய்யறது அதுல வகைகள் எதுவும் இருந்தா அதை எழுதுங்க. தியரி பேஸ் போறது முதல்ல ஹெடிங் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன். அதுல வகைகள் எதுவும் இருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ற வழி இருந்து அப்ரைசல் செய்யறது அப்படி அப்படின்றத வந்து அதை எப்படி செய்யலாம். ஒரு அது ரீசர்ச் சொன்னா பிரைமரி ரிசர்ச் செகண்டரி ரிசர்ச் படிச்சிருக்கோம் தானே. அப்ப ரிசர்ச்ண்டா என்ன, அதுல உள்ள 2 வகை என்ன, அந்த 2 வகைக்கு ஜென்ரலா உள்ள நன்மைகள் என்ன, ஏதாவது தீமைகள் எதுவும் இருக்குதா, இல்ல அதுல ஏதாவது வேற எழுத முடியுமா, அந்த வகைகளை எக்ஸ்பிளைன் பண்ண போனீங்கள் சொன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. சரியா? அப்ப நீங்க உங்களுக்கு எழுத முடிஞ்ச அந்த டைமுக்குள்ள எழுதி அடக்க முடிஞ்சா வெல் அண்ட் குட். பட் நீங்க நிறைய எழுத போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற क्वेश्चंसக்கு டைம் பத்தாது. சரியா? And okay? Okay. Yeah, okay. Wait. 1 minute. One minute please. ஒரு கால் வருது ஆன்சர் பண்ணிட்டு வரணும். அப்படியே இருக்கும். Sorry about it. Sorry Ann, சொல்லுங்க. ஓகேவா? தொடருமா? ஓகே. ஓகே, ரைட். அடுத்தது புத்தாக்க நிதியியல் சாதனங்கள், இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். அப்படி என்னவா இருக்கு? நீங்க அதை எழுதலன்னு நினைக்கிறேன். அண்டைக்கு எழுதல தானே? இல்ல, அண்டைக்கு நீங்க எழுதல. புத்தாக்க நிதியியல் சாதனங்கள், innovative financial products. இது ஒரு general question. Mayuri, can you try that? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இது பேசிக்கலி சிறு குறிப்பு. உங்களோட பேப்பர்ல வந்து ஒரு சிறு குறிப்பு, யூஸ்வலி சிறு குறிப்பு மாதிரி எழுத வேண்டும் வந்தா ரஃப்லி ஒரு சிறு குறிப்புக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும். சோ என்ன வரும்னு சொன்னா மயூரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லுங்க. புத்தாக்க நிதியியல் சாதனம், இன்னோவேட்டிவ் ஃபைனான்ஸ் என்னவா இருக்கும்? ஏடிஎம், சிடிஎம், டிரான்சாக்ஷனுக்கு இப்ப அட்வான்ஸ் அதுவா, கார்டு, கிரெடிட் கார்டு, சிடிஎம்னா கேஷ் டெபாசிட் மெஷின் சொல்றீங்க? எஸ், சிடிஎம் சாதனங்கள் என்று சொன்னா மெயினா இவங்க மீன் பண்ற என்னன்னு சொன்னா, இப்ப சொல்லுவோம் ட்ரேட் ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ் இதுகள்
அந்த டிஃபரெண்டா சொல்ல கொண்டு வர பிளேன் வேனிலா ப்ராடக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்றாங்க. இது வந்து சிடிஎம் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ற மெத்தட். இவங்க சொல்றது வந்து இப்ப சொல்லுவோம் எப்படி சொல்றது, ஓகே ஒரு ஒரு சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட் வந்து புதுசா கிரியேட் பண்றீங்க. நீங்க ஒர்க் பண்றீங்களா மயூரி? ஓ பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க? ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ். எந்த டிபார்ட்மெண்ட்? ஜெஃப்னா பிரான்ச்சா, ஹெட் ஆஃப் கிரெடிட்டா? ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ். ஓ பிரான்ச்சா, கிரெடிட் ஆஃபீஸா? and secretary. Okay. Regional so head RM, office. RM, okay. Credit related தானே? Credit related தானே மயூரி? மயூரி credit related தானே? chatல போடுங்க மயூரி. சோ இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் நியூ இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? and நியூ ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க எக்ஸாம்பிள்? transaction செய்யறது, QR codes, என்ன credit card, QR codes. Okay, right. Anything else? Credit card, debit card. அது இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸா? wallet விளங்கல மயூரி கூட கிளியர்ல chat பாக்ஸ்ல போடுறீங்களா ப்ளீஸ்? wallet apps. Okay, so technically okay summary சொன்ன போனா இப்ப கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் ஆல்ரெடி புதுசா வந்துடுது. இட்ஸ் ஆல்ரெடி ஓகே. நீங்க சொன்னது ஓகே. யூசுவலி வந்து இப்ப ஃபைனான்சியல் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய ரேஞ்ச், சரியா? தோஸ் டேஸ் வந்து அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பிரைவேட் ஈக்விட்டி, டெரிவேட்டிவ்ஸ், இந்த ட்ரேட் ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ் இருக்கല്ലോ, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஃபைனான்சியல் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஆனா இந்த காலத்துல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி QR, maybe that is one. Certain technology apps, mobile banking, அதுல உள்ள certain innovations. சில பேங்க் வந்து கிரிப் ஃபெசிலிட்டி எல்லாத்துலயுமே பார்க்கலாம். வேற ஸ்டாக் மார்க்கெட்ஸ் சம்பந்தப்பட்டது அப்படி நிறைய இருக்குது. பேசிக்கலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு செய்யற சாமான்கள், மற்றது ரோபோட்டிக்ஸ், RPA ரோபோட்டிக் ப்ரோசஸ் ஆட்டோமேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? RPAன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோபோட்டிக் ப்ரோசஸ் ஆட்டோமேஷன். கேள்விப்பட்டிருக்கேன். RPAன்னு சொல்லுவாங்க. RPA என்ன? ரோபோட்ஸ் இருக்கும், அதுவே கைட் பண்ண கஸ்டமர்ஸுக்கு. இங்க இல்ல, ஃபாரின்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் AI என்று சொல்றது அதான் நீங்க சொல்ற அதுவும் இருக்கு. கொஞ்சம் இருங்க போட்டுக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நீங்க சொன்ன ரோபோட்ஸ், இப்ப பேர்ல வந்து RPA ரோபோட்ஸை வச்சுதான் செய்யறேன் இல்ல. என்னன்னா அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்க சொன்ன ரோபோ வச்சு செய்யற டெக்னாலஜியும் இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு செக் அதுவும் இருக்குது. இங்க ஸ்ரீலங்காலையும் இருக்கு. NDB பேங்க்ல வந்து ரோபோஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிடையாது, செமி ஆட்டோமேட்டட் ரோபோஸ் இருக்குது. அதாவது ஐ திங்க் சர்டன் நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதுல ஃபில் பண்ணி எல்லாம் வச்சீங்கன்னா தானா ஸ்கேன் பண்ணி எல்லாம் செய்யும். வெளிநாட்டுல கூட யூஸ் பண்றாங்க. நான் சொன்ன RPAன்னு சொல்றது ஒரு ரூட்டீன் மாதிரி. இப்ப சொல்லுவோமே நீங்க மேனுவலா செய்யற சர்டன் வேலைகள் உங்களோட பிரான்ச்ல ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ஸ
மேனுவலா இவ்வளவு நாள் செய்றீங்கன்னு சொன்னா ஒரு 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 எக்ஸல் பேஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதுல ஃபீட் பண்ணி விட்டீங்கன்னா மேனுவலா நீங்க செய்யற வேலையை ஒரு 2 நாளா செய்யற வேலை 2 நிமிஷத்துல செய்வாரு. அதுதான் ரொபோட்டிக் ப்ரோசஸ் ஆட்டோமேஷன் சொல்றது. அதுல அந்த மாதிரி அதுல நீங்க வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பேசிக்கலி ப்ரீ ப்ரோக்ராம் அந்த எக்ஸலும் நீங்க செய்யறதும் எக்ஸாக்ட்லி எல்லாம் எழுதி வச்சு அப்படியே ஒரு சிஸ்டத்துல ஃபீட் பண்ணி விட்டா உங்களுக்கு மெயில் மர்ஜ் தெரியுமா? உங்களுக்கு மெயில் மர்ஜ் கேள்விப்படுறீங்களா? முந்தி காலத்துல இருக்கு இந்த லெட்டர்ஸ் அடிக்கிறது தெரியுமா? மெயில் மர்ஜ் கேள்விப்படுறீங்களா? இல்ல இல்ல. நீங்க சொல்ற ப்ரோசஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ப்ரோசஸ் ஓகே. மெயில் மர்ஜ்னு சொல்றது முந்தின காலத்துல இப்போ யூஸ் பண்றாங்க நினைக்கிறேன். MS வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு லெட்டர்ஸ் அனுப்பணும். சரியா? அப்ப நீங்க உட்கார்ந்து ஒன்னொன்னா டைப் பண்ணுவீங்களா? இல்ல MS வேர்ட்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லெட்டரை அடிச்சு போட்டு ஒரு டேட்டாபேஸ் லிங்க் பண்ணி லெட்டரை போடுவீங்களா? இப்ப என்ன செய்வீங்க? ஒரு பிரான்ச் லெட்டர்ஸ் அனுப்பணும்னா நீங்க என்ன செய்வீங்க? டேட்டாபேஸ் லிங்க் பண்ணி தான் போடுவோம். விளங்கல? டேட்டாபேஸ் லிங்க் பண்ணி தான் அப்ப அதுக்கு மெயில் மர்ஜ்னு சொல்றது ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அப்ப டைரக்டா டேட்டாபேஸ் லிங்க் பண்ணி ஓபன் பண்ணி ரன் பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லாட்டி என்ன செய்வீங்க? ஒன்றொண்டா இருந்து அத இதுன்னுவீங்க. ஒன்றொண்டா டைப் பண்ணணும். அப்ப அது இதெல்லாம் இந்த டேட்டா இந்த மெயில் மர்ஜ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் போலாம். இது சிம்பிள். நான் சொல்ற மெயில் மர்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? But the question here is இப்ப இந்த மாதிரி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மத்த நிறைய இனோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வேலையை இலகுவாகிறதுக்காக வச்சது. சரியா? அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை முதலாவது ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸோ இனோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் டெஃபினேஷன் கொடுக்கணும். அப்படி என்ன அப்டேட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது என்னென்ன நியூ யூஸ்வலி ஃபைனான்சியல் இனோவேஷன் சொல்றது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் ப்ரோசஸ் ஏதாவது ஒன்றை உருவாக்குறது. சரியா? புதுசா உருவாக்குறது ப்ரோசஸா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா இருக்கலாம், ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், புதுசா ஒன்றை கொண்டு வர. அப்ப அதுதான் இனோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். இதுல கேட்கறது வந்து இப்ப அந்த இப்ப ரைட் நவ் ஏன்னா இந்த இதெல்லாம் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன்னு சொன்னா இப்ப ரொம்ப டெக்னாலஜி ரிலேட்டட் தான் நாங்க இப்ப கூட செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸ்பெசிபிக்கலி கொரோனா இல்லாத நேரத்திலேயும் கொரோனா வந்த நேரத்திலையும் இப்ப கொஞ்சம் குறைஞ்ச நேரத்திலையும் இவ்வளவு நாளும் பேப்பர் பேஸா செய்தது எல்லாமே டெக்னாலஜி பேஸா போகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு டாபிக் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸை பத்தினது வந்து கேட்கறதுக்குரிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? சோ அப்ப இந்த என்ன ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் என்னன்றத ஒரு வாசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க. சோ உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்கா வாசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க. இதை பற்றி ஒரு ஓவரால் வியூ எழுதினாலே போதும். எனக்கு பெரிய சப்ஜெக்ட். சோ உங்களுக்கு அதை பத்தி தெரியும்ன்றதை காட்டுறதுக்கும் எந்தெந்த வகைன்றதை எழுதினாலும் இதுக்குரிய ஆன்சர் வந்துடும். சரியோ? அடுத்தது தொடர் திட்டமிடல். அப்படி என்றால் என்ன? சொல்லுங்க. ஃபோர்வர்ட் பண்ணீங்களா? 1 minute. வந்துச்சு. ஓகே வெயிட். தொடர் திட்டமிடல் என்பது எதிர்கால தலைவர்களை அடையாளம் காணும் ஒரு செயற்பாடு. மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொண்டர ஒரு மூலோபாயமாக காணப்படுகின்றது. முன்னை தலைவரின் இறப்பு, பதவி விலக்கு, ப்ரமோஷன்ஸ் என்னும் காரணங்கள் ஏற்படும் போது அவ்விடத்தை பூர்த்தி செய்யும்போது தொழில்படும் முன்னைய தலைவர் செயற்பாடாக காணப்படுகின்றது. சில பதவிகளை எடுத்து முன்னோக்கி செல்லும் தகைமையுடைய ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்கள் எதிர்கால தலைவராக பிரகடனப்படுத்தப்படுவன வாய்ப்பு இருக்கலாம். தற்போதைய காலங்களில் இச்செயற்பாடு மிகவும் பிரசித்தமானதாக காணப்படுகின்றது. இது ஓகே. அண்ட் நீங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டீங்க. ஆனா 5 மார்க்ஸுக்கு போதுமா என்பது கொஞ்சம் டவுட். இன்னும் கொஞ்சம் எழுத வேணுமோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதான் ஓகே. நீங்க எழுதிட்டீங்க. ஐம் கிளாட். ஏன்னா நீங்க பேசிக் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணிருக்கீங்க. ஐம் ஓகே. இப்ப இதுக்கு வந்து நான் மேபி 2-3 மார்க்ஸ் கொடுப்பேன். இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரியா? 2 இல்ல. ஓகே மேபி 3 மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் கொடுப்பேன் இதுக்கு. என்னடா கிட்டத்தட்ட அந்த 1 லைன் ஆன்சர்ஸ் ஞாபகம் அந்த மாதிரியும் இல்ல, கொஞ்சம் பெருசா எழுதிக்கிறீங்க. ஒரு இன்னொரு 1 or 2 பேராகிராஃபுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலோ இல்ல நாங்க படிச்சதுல திருப்பி மீட்டி பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னு சொன்னா மீட்டி பாத்தீங்கன்னு சொன்னா ஐ திங்க் உங்களோட ஆன்சர் சரியா வரும். சரியா?
ஓகே மிஸ். ஓகே. அடுத்தது சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு. அது என்ன சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு என்றால்? சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு யார் மயூரி ட்ரை பண்றீங்களா? சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு என்றா என்னன்னு? Competitive banks analysis. என்வாரன்மெண்டல் அனாலிசிஸ். Analysis. சுற்றுச்சூழல்ன்றது என்வாரன்மெண்டல் அனாலிசிஸ். அதுல வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இன்னொன்று. கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இன்னொன்று. இதுக்குள்ள வராதா மிஸ் அது? கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் டைரக்டா இதுக்குள்ள வராது. இதுல வரது மோஸ்ட்லி வந்து டெஸ்டல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல், என்வாயர்மெண்டல், எக்கனாமிக்கல், லீகல், டெக்னிக்கல், டெஸ்டல் சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் இதுல கூட வரும். கம்பேரிட்டிவ் பேஸ்ட் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா ஒன்று வித்தியாசம். சரியா? ஓகே, நோட்ஸை கொஞ்சம் பாருங்க மயூரி, then you'll understand that. ஓகே. அண்ட் சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு விளக்கம் நிறுவன செயல்பாட்டின் உள்புற மற்றும் வெளிப்புற தாக்கத்தை பற்றியதாகவே இருக்கின்றது. நிறுவன உள்கூறுகள் மற்றும் பலவீனங்கள் பற்றியதும் வெளிப்படை கூறுகள் அச்சுறுத்தல்கள் வாய்ப்பு பற்றியதாகவும் இருக்கும். பெஸ்டில் என்னும் சொற்பதன் மூலம் விளக்கப்படுத்து. ஓகே, இது வந்து பத்தாதான் அண்ட் பத்தாது கொஞ்சம் விவரிச்சு எழுத வேணும். ஏன்னா இது வந்து பெஸ்டில் எழுதிக்கிறீங்க தானே, அதாவது பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், லீகல், டெக்னாலஜிக்கல், என்வாரன்மெண்டல் அண்ட் சோசியலாஜிக்கல். அப்ப அந்த அதை நீங்க எழுதினா ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்கும். அதாவது பெஸ்ட் பொலிட்டிக்கல் என்று சொன்னா அரசியல் சம்பந்தப்பட்டது ஒரு ஒன் லைன் அவ்வளவுதான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய பெரிய எக்ஸ்பிளேஷன் வேணாம். அந்த பெஸ்ட் அதை வச்சுதான் நீங்க செய்ய போறீங்க பெஸ்டல். அப்ப அதை பத்தி சொல்ல போறீங்கன்னு சொன்னா பெஸ்டல் இன்னொன்று சுற்றுச்சூழல் பகுப்பாய்வுல பெஸ்டல் மட்டும்தான் இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். வேற எதுவும் படிச்சாங்களா? படிச்சாங்க என்ன? அது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். Isn't it? போர்ட்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் படிச்சாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் நோட்ஸை காட்டுறேன், எடுக்கிறோம்ல. 1 minute. சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு வந்து மெயின்லி வந்து பெஸ்டல் இருக்குது. பெஸ்டல்ல வந்து நிறுவன ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ் தனியா படிச்சாங்க என்ன. ஓகே சரி, ஐ திங்க் யூர் ரைட். இந்த இதுக்குள்ள நாங்க படிச்ச வேற எக்ஸாம்பிள் இதுதான். இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாலே போதுமானது. நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் இருங்க. மயூரிக்காகவும் சேர்த்து ஷேர் பண்ணி விடுறேன். 1 minute. மற்றது வந்து என்ன, மற்றது வந்து வருது ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ் தானே வருது. மயூரி ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. சோ பெஸ்டல் சொல்றது வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், பாப்புலேஷன், டெக்னாலஜிக்கல், என்வாயர்மெண்டல், லீகல். இப்ப பொலிட்டிக்கல் சொன்னா என்ன, கவர்மெண்ட் பாலிசிஸ், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, கரப்ஷன், டாக்ஸ், லேபர் லாஸ் அதெல்லாம் வரும். எக்கனாமிக் growth, எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃபிளேஷன்ஸ் அதெல்லாம் எக்கனாமிக்கல்ல வரும். பாப்புலேஷன் சோஷியல்ஸ்ல வரும் வந்து ஹெல்த் கான்ஷியஸ், லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் சோஷியல் பக்கம் வரும். டெக்னாலஜி பக்கம் பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் R&D, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அதெல்லாம் டெக்னிக்கல் பக்கத்துல வரும். அடுத்த பார்த்தோம்னா வெதர், கிளைமேட், என்வாயர்மெண்டல் பாலிசிஸ் அதுகள் என்வாயர்மெண்டல் செக்ஷன்ல வரும். லீகல், டிஸ்கிரிமினேஷன் லாஸ், எம்ப்ளாய்மெண்ட் லாஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் எல்லாம் இப்ப இந்த என்வாயர்மெண்ட் இந்த 5ஐயும் நீங்க அலசி ஆராய்ஞ்சா உங்களோட சுற்றுப்புற சூழலை அலசி ஆராய்றீங்க என்று அர்த்தம். சரியா? அப்ப and நீங்க போட்டதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. I think that will give you the marks that you require. ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க எழுதுனது வந்து 2 மார்க்ஸுக்கும் பத்தாது. யா, கொஞ்சம் பார்த்து எழுதணும். அடுத்து என்னன்னு சொன்னா மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு, வேல்யூ செயின் அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியமானது. நான் டைரக்டாவே காட்டுறேன். வேல்யூ செயின் அனாலிசிஸ் விளங்கல எழுதல. சரி, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஏன்னா இது போட்டதுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியமானது. நான் ரிவைஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் போட்டது. தெரியுது, ஸ்கிரீன் தெரியுது தானே கூட?
ஓகே. மதிப்புச் சங்கிலி பகுப்பாய்வு என்பது ஒரு நிறுவனமானது அதன் முதன்மை மற்றும் ஆதரவு நடவடிக்கைகள், பிரைமரி மற்றும் சப்போர்ட், செகண்டரி நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு, அதன் இறுதி தயாரிப்புக்கு மதிப்பை சேர்க்கவும், பின்னர் செலவுகளை குறைக்க அல்ல வேறுபாட்டை அதிகரிக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்கொள்ளும். அதாவது பிரைமரி ஃபங்ஷன், செகண்டரி ஃபங்ஷன் 2ஆ பிரிச்சு, ஒரு கம்பெனிக்கு தேவையான முதல் ஃபங்ஷன்ஸ் என்ன? அதுக்கப்புறம் செகண்டரி என்னன்றத கண்டுபிடிச்ச பிறகு காஸ்ட் குறைக்கிறதா, லாபத்தை கூட்டுறதா, எங்க கைய வைக்கலாம்ன்றத தான் இந்த மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு உங்களுக்கு அடையாளம் காணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது பாத்தீங்கன்னா பிரைமரி, இன்பவுண்ட் ஆப்பரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ், இதெல்லாம் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். மேல உள்ள சப்போர்ட் ஃபங்க்ஷன். சப்போர்ட் ஃபங்க்ஷன் என்று சொன்னா ஃபர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெச்ஆர், டெக்னாலஜி, ஐடி, ப்ராக்யூமெண்ட், இதெல்லாம் இந்த இந்த பிரைமரி ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஃபங்க்ஷன். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து புஷ் பண்ணா தான் அந்த ப்ராடக்டோட மார்ஜின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிரான்ச்ல வந்து உங்களுக்கு கேஷ் டிபாசிட்ஸ்க்கு வருது, ஆனா கேஷ் டிபாசிட் ஸ்லிப்ஸ் இல்ல. அப்ப உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் கேஷ் டிபாசிட் தான். பட் சப் ஃபங்க்ஷனான ப்ரொக்யூமெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் உங்களுக்கு கேஷ் ஸ்லிப் தராட்டி அந்த டிரான்சாக்ஷன் ஸ்லோ ஆக போகுது. நீங்களும் கேஷ் ஸ்லிப் இல்லாம செய்ய போறது இல்ல. சர்டன் ஒரு ஆளுக்கு செய்வீங்க, 2 பேரும் செய்வீங்க, எத்தனை பேருக்கு செய்வீங்க அப்படி? அப்ப நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த எல்லா ஃபங்க்ஷனும் சப்போர்ட் பண்ணி அந்த பிரைமரி ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வச்சா தான் உங்களோட பேங்க்குக்கு ப்ராஃபிட் வரும். அதான் இந்த மார்ஜின். அப்ப மார்ஜின் வராத பொழுது உண்டு ரெவென்யூ கூட்டணும், இல்லாட்டி காஸ்ட்டை குறைக்கணும். மார்ஜினுக்கு வர வழி இல்லையா, இதுல உள்ள காஸ்ட் எங்க குறைக்கலாம்னு பாப்பீங்க. அதுதான் இந்த என்னென்ன ஃபர்முக்கு மேனேஜ்மெண்ட் வருது, ஃபைனான்ஸ் வருது, லீகல் வருது, பிளானிங் வருது. அப்ப ஏதாவது ஒரு நாங்க மேனேஜர் யோசிக்கலாம், பிளானிங் டிவிஷன் ஒரு வேலையும் செய்யல, இந்த மாசம் ஓவர் டைம் கொடுக்கறது இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் கட் பண்றீங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு இதுல கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் சரியா சரி. இதுதான் மதிப்பு சங்கிலி பகுப்பாய்வு என்று சொல்றது. அப்ப இதுக்கு நீங்க எழுதும் போது சிம்பிளா இந்த ஒரு லைனும் இந்த கிராஃபையும் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கணும். கிராஃப் இவ்வளவு டீட்டெயிலா போகணும் இல்ல, சிம்பிளா ஒரு கிராஃப் போட்டாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் ஓகேவா? ஓ மிஸ். ஓகே. சோ அடுத்தது பெருநிறுவன கடன் வாங்குபவர்கள். பெருநிறுவன கடன் வாங்குபவர்கள் பெருநிறுவன கடன் வாங்க எழுதிக்கிறீங்க. பெருநிறுவன கடன் வாங்குவோரின் போது பன்னாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு பெருநிறுவனங்கள், முக்கியத்துறை, வங்கித்துறை, வர்த்தக நிறுவனம் குறிப்பதாக காணப்படுகின்றது. இவர்களுக்கு நிதி மற்றும் நிதியில்லா கடன் வசதிகளும் வழங்கப்படுகின்றது. அதாவது உண்டியல், தள்ளுபடிகள், நாணய கடிதங்கள், வங்கி உத்தரங்கள், பொதிகள், கடன்கள். எஸ் எஸ் குட். விநியோகஸ்தருக்கு தொழிற்பட்டு கடன்கள் மற்றும் பெருநிறுவனங்களுக்கென தவணை கடன்கள், அது மட்டுமன்றி கூட்டத்திட்ட நிதிகளும் வழங்கப்படுகின்றது. அதாவது வங்கிகள் மற்றும் இடர்பு நேர்களை பகிரும் வரையில் வங்கிகள் ஒன்றுடன் ஒன்று கடன் கருத்தும் காணப்படுகின்றது. சிண்டிகேட்டட் லோன். குட். ஐ திங்க் திஸ் இஸ் குட். நீங்க எழுதியிருக்கிற இந்த பெருநிறுவன கடனுக்கு எழுதியிருக்கிற ஆன்சர் கன்சைஸ். சரியா? திஸ் இஸ் ஓகே. இது ஆல்மோஸ்ட் ஓகே. லைட்டா கொஞ்சம் விரிச்சு எழுதலாம். ஐ திங்க் ஒரு 3.5 4 மார்க்ஸ் கிட்ட நீங்க எழுதியிருக்கிற சாராம்சம் நல்லா இருக்கு. கொஞ்சமா எழுதியிருந்தாலும் ஐ திங்க் நீங்க அதை கவர் பண்ணி எழுதிக்கிறீங்க. ஸோ தட்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் விவரிச்சு எழுதிங்கன்னா அந்த 5 மார்க்ஸுக்கு வரும். நெக்ஸ்ட், கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு உட்கட்டமைப்பு, பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது நாங்க ரீசன்ட் கிளாஸ்லயும் பார்த்துனாங்க இல்லையா? பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்ன, நாங்க ஷார்ட் நோட்ஸும் பார்த்துனாங்க. சிம்பிளா என்னன்னு சொல்லியும் இது பார்த்துனாங்க. நீங்க எழுதி இல்லையா? சொல்லுதே இல்ல நான் அது இல்ல. ஓகே. சோ உங்களுக்கு தெரியும் தானே? டவுட் இருக்கா இல்ல டைம் இல்லாத விட்டீங்களா? டைம் இல்ல, தெரிஞ்சத டக்குன்னு எழுதிடுவோம்னு எழுதினேன். சரி, ஓகே. சோ பெருநிறுவன கடன் சும்மா ஒரு கிவ் a brief ரீட்டெயில் யார் மயூரி, எனி ஐடியா? பெருநிறுவன கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு உட்கட்டமைப்புக்கு ஐடியா எதுவும் இருக்கா? இல்ல மிஸ். பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ ஓ ஓ. அப்படின்னா என்ன சொல்லுங்க? பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் அண்டா லோன் அண்ட் டிபாசிட்ஸ். இல்ல இல்ல, வேற கெஸ் பண்ணுங்க. சும்மா யோசிங்க. ஒரு பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் என்று சொன்னால் என்னவா இருக்கும்? உங்களோட ஆர்டிஜிஎஸ் செஃப்ட் எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு
ஆர்டிஜிஎஸ் செஃப்ட் எல்லாம் என்னென்னு செய்யற நீங்க? ஆன்லைன் மூலம். ஓகே. ஆன்லைன். அது எப்படி நடக்குது? ஆன்லைன்ல செய்றீங்க. என்னென்ன அது நடக்குதுன்னு தெரியுமா? இல்ல மிஸ். இப்படி என்னன்னு சொன்னா ஆன் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எழுத டைம்ல தெரிஞ்சத சொல்லுங்க. ஆர்டிஜிஎஸ் சொல்றது வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் எல்லாம் போறது வந்து ஆர்டிஜிஎஸ் கூடாக, மற்ற வங்கி பண பரிமாற்றம் நடக்கிறதும் ஆர்டிஜிஎஸ்ல. செஃப்ட் வந்து வேற வேற பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா செஃப்ட் மூலம் செய்யறோம். ஓகே, வேற anything else? Anything else? வேற அவ்வளவு ஞாபகம் வருது. Okay, so okay, in summary, RTGS ன்னு சொல்ற ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அண்ட் செஃப்ட் தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன ஸ்லிப்ட் எல்லாம் வரும். யூஸ்வலி இந்த இப்ப நாங்க சாதாரணமா கடையில போய் காசு கொடுத்து வாங்கும்போது எப்படி பரிமாறுறோமோ அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க செய்யற டிரான்சாக்ஷன்ஸ், ட்ரேட், ட்ரெஷரி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், அந்த 50 மில்லியன், 100 மில்லியன், 2 பில்லியன் அந்த பெரிய அமௌண்ட்ல செய்யும் போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். சும்மா கடையில கொடுத்து வாங்குற மாதிரி வாங்க முடியாது. ஸோ தேர் ஷுட் பி அ ஸ்கிரிப்ட்லெஸ் மெக்கானிசம். ஒரு சென்ட்ரல் டிபாசிட்டரிக்கு போயிட்டு திரும்பி வரணும், இன்ஸ்டன்டா அனுப்பின நேரத்துல டக்குன்னு கிரெடிட் ஆகணும், அப்படி நிறைய ப்ரொசஸஸ் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் இந்த பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றது. ஸோ அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். திருப்பி ஒருக்கா நோட்ஸ் ரிஃபர் பண்ணி பாருங்க. இதை பற்றி தான் நாங்கள் எழுத கேட்டிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும், இதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அதனால என்ன நன்மையாண்டு கொடுக்கணும். அது மூணுமே இதுக்கு போதுமான. சரியோ? தென் கம்ஸ் மிஸ் செல்லிங், தவறான விற்பனைகள். மயூரி, தவறான விற்பனைகள், எனி ஐடியா? தவறான மிஸ் செல்லிங். பேமெண்ட் இல்லீகலா வந்து செய்யற பிசினஸ் அதான் இல்ல. No, miss selling, just miss selling. தெரியல மிஸ். மிஸ் செல்லிங் னு சொன்ன and சொல்லுங்க. மிஸ் செல்லிங் என்ன? மிஸ் நான் எழுதிட்டே சொல்லட்டா? சொல்லுங்க, பரவாயில்ல. ஹலோ, சொல்லுங்க, வாசிங்க, நீங்க எழுத வாசிங்க. மிஸ் செல்லிங் எனப்படுவது வங்கி எப்பொழுதும் வாடிக்கையாளரின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற நிதி சாதனங்களை வழங்க வேண்டும். ஆனால் சில சமயங்கள் பங்கு தொழிலாளிகளோ அல்லது நிதி நிறுவன ஊழியர்களோ வருமானத்தையும் டார்கெட்டையும் அடிப்படையாக கொண்டு வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ற நிதியியல் சாதனத்தை வழங்காத சந்தர்ப்பத்தில் தவறான விற்பனை ஏற்படலாம். இதனால் நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ சட்ட சிக்கல்களுக்கு, நிறுவன நன்மதிப்புகள் கேடுகள், அபாயங்களுக்கு உட்படக்கூடியதாக காணப்படும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை கேட்டுக்கும் இது வழிவகுக்கக்கூடியதாக காணப்படும். அது மட்டும் இல்லாம பொருட்கள், சேவைகள் அவர்களுடைய தேவைகளின் அடிப்படையிலேயே நிதி சாதனங்கள் வழங்குவதன் மூலம் மிஸ் செல்லிங்கினை தவிர்த்துக் கொள்ளலாம். ஓகே, குட். மயூரி, ஜெனரலி மிஸ் செல்லிங்னு சொல்றது தவறான விற்பனை. அதாவது ஃப்ராட் இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஒன்று செல் பண்றதுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது இந்த கிரெடிட் கார்டை போட்டுறணும். அப்ப ஆனுவல் சொல்றீங்க, ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ எல்லாம் வேவ்ட் ஆஃப், ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுங்கன்னு கொடுக்குறீங்க. 2வது வருஷத்துல ஜாயினிங் ஃபீ அடிக்கிறான். அப்ப கஸ்டமர் வந்து கேட்கறான், நீங்க ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏன் இருக்கண்டு? அப்ப அவன் ஒன்று செல் பண்ற அவசரத்துல வேணுமெண்டே மறைச்சிருக்கலாம், இல்ல உண்மையாவே மறந்தும் இருக்கலாம். அப்ப தவறாக செல் பண்ணிட்டாங்க. என்னது? அதான் சொல்றது மிஸ் செல்லிங் அப்படின்னு சொல்றது, தவறான முறையில் விற்பனை செய்தல். சோ இப்ப ஆன் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்ட். சோ தட்ஸ் குட், எக்ஸ்பிளனேஷன் இஸ் ரைட். சோ அந்த மாதிரி எழுதி விட்டாலும் ஓகே.
right? Next comes ஒருங்கிணைத்தல், consolidation. Any idea? Consolidation. ஒருங்கிணைத்தல். மயூரி? No miss, no idea. Consolidation, banking consolidate பண்ற recent past வந்தது. அது என்னது? தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. ரெண்டு எனக்கு எப்படி சொல்லணும் தெரிஞ்ச சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. அந்த ரீசெண்டா கன்சோலிடேஷன் பேங்க்ஸ் எல்லாம் கன்சோலிடேஷன் ஆனது, சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மெர்ஜ் ஆனதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா ஒரு ஷேர்ஸ் வந்து குறையும் போது பூற்ற நிலைமை வார நேரம் அவை வந்து இன்னொரு பிரான்ச்சோடயோ இன்னொரு பேங்கோடயோ வந்து சேர்ந்து நடந்துதான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எனக்கு தெரியும், பட் எக்ஸ்பிளைன். ஓகே, அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். அண்ட் சொல்லுங்க. ஒரு நிறுவனம் வந்து தோல்விக்கு தள்ளப்பட்ட நிலைமையிலையோ இல்லாட்டி அவங்களோட பங்குகள் அவங்களோட நிறுவனத்தை மேலே கொண்டு போக முடியாத நிலை காணப்படையில அந்த நிறுவனத்தை தூக்கி விடுற விதமா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தோட ஒன்றிணைதன் மூலம் இல்லாட்டி அது இன்னொரு நிறுவனத்தோடு தொடர்பு ஒரு தொகுப்பொண்டை ஏற்படுத்துற மாதிரியான செயற்பாடு. கமகேன் திருப்பி சொல்லுங்க. ஒரு நிறுவனம் இல்லாட்டி ஒரு நிறுவனம் அது வந்து அது தோல்வி அடையிற ஒரு சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படையில அந்த நிறுவனத்தை தூக்கி விடுற காரணமாகவோ இல்லாட்டி அந்த நிறுவனத்தோட இல்ல அதான் கரெக்ட் பண்ணதான் எழுதுனான். தோல்வி அடையதான் இந்த மர்ஜிங்க்கு ரீசன் இல்ல. சரி, இப்ப நான் முந்தைய ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க சொன்னாங்க சின்ன கண்ட்ரி லைக் ஸ்ரீலங்கா 35+ பேங்க்ஸ், எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது, எத்தனையோ என்ன சொல்றது 35 பேங்க்ஸ்க்கு மேல ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு மேல நிறைய இருக்குது. அப்ப ஒரு சின்ன கண்ட்ரிக்கு இவ்வளவு தேவையா, இவ்வளவு பேங்க்ஸ் தேவையா? ஒரு அது ஒரு பேங்கிங் ஃபைனான்சியல் நிதியியல் துறையை நிதியியல் ஸ்திரத்தன்மையை கம்ப்ளீட்டா தக்க வச்சு கொள்றதுக்கு எப்படி என்ன மாதிரி இதை செய்யலாம், பேலன்ஸ் ஷீட் எப்படி கூட்டலாம், நிதிய ஸ்திரத்தன்மைக்கு என்னென்று கொடுக்கலாம்ன்றதுக்காக அதுக்காக ஒரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ தோல்வி அடைய வேணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப்சிசி, மயூரி டிஎஃப்சிசி வர்தனா டிஎஃப்சிசி ஜாயினிங் ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு? அதுதான். சோ அதுக்காக தோல்வி விளையாண்டு இருக்கு இல்ல, ஏன்னா சின்ன சின்ன பேலன்ஸ் ஷீட் இருக்கிறத ஒண்டா பெருசாக்கினா ஸ்ட்ராங்கா வரும். அது ஒரு ரீசன். பட் அண்ட் சொன்னது இன்னொரு ரீசன், அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஒரு பேங்க்ரப்சிக்கு போய் கொண்டிருக்கும் போது இன்னொரு கம்பெனி வந்து பெயில் அவுட் பண்ணி மெர்ஜ் பண்ணி, அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். சோ ஆனா எடுத்த உடனே தோல்வியை பற்றி சொல்ல வேணா, நீங்க அது ஆப்ஷனா கொடுங்க. ஓகேவா? ஒருக்கா வாசிங்க, ப்ரீவியஸ் நோட்ஸை வாசிங்க. அதுல வந்து நான் கெசட் நோட்டிபிகேஷன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். 2014-15 அந்த நேரத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தது. ட்ரேட் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கமர்ஷியல் கிரெடிட்டோட மர்ஜ் ஆனது, அப்படி நிறைய ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனதும் இருக்குது, அதோட ப்ரொபோஸ்ட் ஆகி கேன்சல் ஆனதும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப்சிசி வர்தன மர்ஜ் ஆனது, அதுக்கப்புறம் என்டிபியோட மர்ஜர் இருந்து அப்புறம் கேன்சல் ஆனது. அப்படி ப்ரொபோஸ்ட் பைப்லைன்ல இருக்குது, இன்னும் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க வேற மர்ஜர்ஸ். பட் நடக்குமா நடக்காதா தெரியாது. ஸோ அதை பற்றி இருக்கும். ரீசன்ட் நியூஸ் எதுவும் வந்தா முக்கியமா அதை பார்த்து வச்சுக்கொள்ளும். ஓகேவா? தென் கம்ஸ் மனித வளையி செயல்திறன் மதிப்பீடு. மனித வளையி செயல்திறன் மதிப்பீடு. ஓகே, மனித வளையி செயல்திறன் பெல் கர்வ் அப்ரைசல். ஓகே, யாரு மயூரி சொல்ல முடியுமா? நோ மிஸ், நோ ஐடியா. இல்ல
பெல் கர்வ், ஹெச்ஆர்ல பெல் கர்வ். இல்ல மிஸ், கேள்விப்படல. ஓகே. யார் ஆன் சொல்ல முடியுமா? ஆன் ஆன் ட்ராப் ஆயிட்டாவா? ஓகே. சோ பெல் கர்வ்னு சொன்ன மாதிரி ஒரு மணி வளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் அது யூஸ் பண்றது உண்டு. உங்களுக்கு உங்களோட பீப்பிள்ஸ் பேங்க்ல எல்லாம் போனஸஸ், அப்ரைசல்ஸ் எல்லாம் செய்வாங்க தானே? அப்ரைசல் செய்யும் போது எக்ஸலன்ட், வெரி குட், குட், புவர் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் இருக்கும் இல்லையா? ஓ ஓ ஓ மிஸ். அப்ப இப்ப ஜெனரலா வந்து சொல்லுவாங்க, இப்ப ஒரு பிரான்ச்ல 15 பேர் இருந்தா 15 பேருக்குமே எக்ஸலன்ட் கொடுக்கலாமா? இல்ல, ஏன் கொடுக்கலாது? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு ஆளால இன்னொரு எக்ஸாக்ட்லி. சோ அப்படி என்று சொன்னா கொடுக்க இயலாது. அதுவும் எல்லாருக்குமே 6 மாசம் போனஸ் கொடுத்து கொண்டு இருக்க இயலாது தானே? இல்ல இல்ல. அதுவும் ஒரு ரீசன். எல்லாருக்குமே. அண்ட் ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு? சோ எல்லாருக்குமே 6 மாசம் போனஸ் என்ன கொடுத்து கொண்டும் இருக்கிறாங்க. மற்றது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாருமே ஸ்டார் பெர்ஃபார்மரும் கிடையாது, எல்லாருமே போ பெர்ஃபார்மரும் கிடையாது. ரெண்டுக்கும் இடையில இருப்பாங்க. சோ அப்படி என்று சொன்னா என்ன செய்வாங்க? நாங்க ஒரு 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 கிளாஸ்ல வந்து 1ஆம் பிள்ளையில இருந்து 10ஆம் பிள்ளை 35ஆம் பிள்ளை ஸ்கூல்ல போடுறோம் இல்லையா? அதே மெத்தட் தான் இங்கேயும். தி பெஸ்ட் 1ஆம் பிள்ளை வந்து எக்ஸலண்ட், 2ஆம் பிள்ளை 3ஆம் பிள்ளை வந்து எக்ஸலண்ட் கொஞ்சம் கீழே வருவிடும். அதுக்கப்புறம் மிச்சாகல அப்படியே வருவிடும். அப்புறம் ஒரு மணி வளையும் மாதிரி ஒரு ஒரு மேல ஷேப்ல வரும், ஒரு பெல் கர்வ் ஷேப்ல வரும். அப்ப அத்தனை பேரையும் அதுல போட்டு பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் இவாலுவேஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பீக்ல இருக்கிற ஆட்களுக்கு 5 மாசம் போனஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற ஆட்களுக்கு வந்து 3 மாசம் போனஸ். நான் போனஸ் ஏன்னு சொல்லணும்னா அது ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்கா. அடுத்து ஏ எடுத்தாக்கள், பி எடுத்தாக்கள், சி எடுத்தாக்கள் இத்தனை போனஸ் அப்படித்தானே கொடுக்குறாங்க. யூஸ்வலி பேங்க்ஸ் அப்படிதான் நடக்குது இப்ப. அப்ப அவங்கள என்னென்ன கேட்டகரைஸ் பண்றது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் அதுதான் இந்த பெல் கர்வ்னு சொல்றது. நாங்க நோட்ஸ்ல பாத்துருக்கோம், ஒருக்கா ரீட் பண்ணுங்க. சில கம்பெனிஸ் வந்து இப்ப டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, வித்தியாசமான மெத்தட்ஸ் எல்லாம் போறாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் இன்னும் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் வந்து ஓகே, நீங்க அடையாளம் கம்பேரிட்டிவ்லி அடையாளம் காணலாம் மார்க்ல. நெகட்டிவ் வந்து சம்டைம்ஸ் நீங்க புஷ் பண்ண வேண்டியவர் எல்லாரையும் போட முடியாத காரணத்துக்காக மேபி மயூரியும் அண்ட் 2 பேருமே வந்து ஈக்குவலா வந்து வேலை செய்றீங்க. ஆனா வரும் இந்த பெல் கர்வ்ல வந்து அப்படி ஈக்குவல் கொடுக்கலாது. ஒரு ஆளோ 2 பேருக்கு தான் மேல கொடுக்கலாம், மிச்ச ஆட்களுக்கு எல்லாமே கீழே உள்ள அடுத்த லெவல்ஸ் தான் போகலாம் இல்லையா? சோ அப்ப அதனால ஒரு ஆளுக்கு அன்ஃபேர்னஸ் வர சான்ஸ் இருக்கு. சோ அது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கர்வ். நீங்க ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஹாய் திதுஷிகா. திதுஷிகா மேம், குட் ஈவினிங் மேம். வீட்டை வந்தாச்சா? ஓ மேம், வந்துட்டேன். சரி, ஓகே, குட். வேலை யாருக்கு? என்ன சண்டே? ஓ நேற்றும் ஓ என்னாச்சு? வாட் ஹேப்பன்? இல்ல, இப்ப கொஞ்சம் அந்த ப்ரொமோஷன் ஒன்று போய் கொண்டிருக்குது, இன்டர்னல் கேம்பெயின் உண்டு. அப்ப நான் நல்லா வேலை கொஞ்சம் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வேலை நடக்குது போடுவாங்க. டார்கெட்ஸ் தாறுமாறா டார்கெட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ அடுத்தது டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி, இலக்க முறை நிதியியல் எழுத்தறிவு. டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி. எனிவன்? விதுஷிகா லேட்டஸ்டா வந்தபடி ஆன்சர் கொடுக்க முடியுமா? டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி. பரவாயில்ல. அண்ட் மயூரி, டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி தெரியாது மிஸ். அண்ட் இத பத்தி ரீட் பண்ணுங்க. யூசுவல் டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸினா இப்ப புதுசா இப்ப நாங்க செய்யறது இப்ப என்ன டிஜிட்டல் ஃபைனான்ஸுக்கு தானே போய் கொண்டிருக்குது. ஓ மிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஆப்ஸ். நாங்க முதல்ல பார்த்த கிட்டத்தட்ட என்ன சொல்றது, புத்தாக்க நிதியியல் சாதனங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது.
சரியா? இப்ப டிஜிட்டல் ஃபைனான்ஸ் டிவிஷன்ஸ்ல இருக்கிற சில சில புதுசா இப்ப நாங்க கியூஆர் மற்றது பிட்காயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். அந்த மாதிரி சாமாங்க. சோ டிஜிட்டல் ஃபைனான்சியல் மெத்தட்ல இப்ப நிறைய டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருக்குது. சோ ஐ வுட் சே இது ஒரு இது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, there's no right or wrong answers. சிறுகுறிப்பிட பியூட்டி அதுதான். நீங்க வந்து இதுதான் எழுதணும்னு இல்ல, நீங்க எழுதுறதான் ஆன்சர், ஆனா சரியா இருக்கணும். ஒரு ஒரு டெஃபினிஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அது இதுதான் டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸில இப்ப ஏன் இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன என்ன இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான கொஸ்டின் சொன்னா நீங்க இந்த காலகட்டத்துக்கு உள்ள நன்மைகள் தீமைகளை பற்றி லைட்டா 1-2 வரி எழுதுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஐ மீன் இட் வில் குட் லுக் குட். சரியா? சோ இந்த டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி என்றதை ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்ன பொறுத்தவரையில இப்ப நான் எக்ஸாமினரா இருந்தா கரண்ட் ட்ரெண்ட் வந்து டிஜிட்டல் ஃபைனான்ஸ், டிஜிட்டல் ஆல் ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங். அப்ப எங்கேயாவது அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வாரத்துக்குரிய சான்சஸ் மிக மிக அதிகம். ஸ்பெசிபிக்கலி என்ன சொல்றது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க உங்க நாலேஜ் வைஸ் இந்த ஃபைனான்சியல் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம முதல் நாள்ல இருந்து சொன்னது வந்து தியரட்டிக்கல் வந்து ஒரு அளவு இருக்குது. பட் கொஸ்டின்ஸோ இல்லாட்டி உங்களுக்கு நாலேஜோ அப்ளிகபிள் இன் ரியல் லைஃப் சினாரியோ நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி வரும்னு சொன்ன ஒன்று செய்யும் போது வரும், இன்னொன்று நீங்க வாசிக்கும் போது ப்ராக்டிக்கல் ஸ்டஃப் வாசிக்கும் போது. இப்ப நேத்து கூட வேர்டு ரிலீஸ் ஆகியிருக்கலாம், ஏன்னா நேத்து கூட இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆர்டிகல் ரிலீஸ் ஆகியிருக்கலாம். ஸோ நீங்க அப்டேட்ல இருக்க வேணும். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி கரண்ட் சப்ஜெக்ட். ஓகே மயூரி? சோ நீங்க பார்க்க வேண்டிய முதலாவது வந்து இப்ப நீங்க சில நோட்ஸையும் பாருங்க, அதோட கரண்டா ஒரு இது இந்த ஸ்ரீலங்காலயோ வேர்ல்ட்லயோ ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ஸ்பெசிபிக்கலி என்னென்ன நியூஸஸ் வருதோ அதையும் அப்டேட்ல இருக்கும். ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே and any question? இல்ல மிஸ். ஓகே, அடுத்தது லாஸ்ட் வங்கி அடர்த்தி. இது நாங்க லாஸ்ட் கிளாஸும் பார்த்துறாங்க. anyone would like to take this up? வங்கி அடர்த்தின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சனத்தொகையை வச்சுக்கொண்டு எவ்வளவு குறிப்பிட்ட அந்த எவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு செய்யற ஒரு கணிப்பீட்டு முறை. Come again, திருப்பி சொல்லுங்க. இப்ப எந்த ஃப்ளோல சொல்றேன்னா, இப்போ கிளம்போல இருக்கிற சனத்தொகைக்கு அந்த குறிப்பிட்ட பேங்க்ல இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ விற்பனை செய்யறதுக்கு வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது. குட். அப்ப அதுக்கு சரி குட் ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர் அது? தெரியலையே நம்பரா? சனத்தொகைன்னு சொன்னீங்க தானே? anyone else? and மயூரி? நோ மிஸ். ஒரு என்னன்னு சொல்றேன்னா ஒரு 100,000 ஆட்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு 100,000 இஸ் டென்சிட்டி நம்பர். நீங்க சொன்ன சரி தோஷிகா, நீங்க ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 100,000. மறந்துட்டீங்க நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் படிச்சாங்க. ஓகே, 100,000. ஒவ்வொரு 100,000க்கும் எப்படி இன்க்ளூஷன் வங்கி நிதி இயல் உள்ளடக்கம் எவ்வளவு இருக்குது, அதாவது ஒரு 100,000 இருக்கிற ஒரு பரப்பளவில் இருக்கிற சனத்துக்கு எத்தனை பேங்க்ஸ் இருக்கு, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, அதை சர்வ் பண்றது. ஏன்னா அப்படி சர்வ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு, அவங்களுக்கு சாய்ஸஸ், ஃபைனான்சியல் சாய்ஸஸ் கூட இருக்கு, அது சம்மந்தப்பட்டது. அப்ப அதுதான் வங்கியல் அடர்த்தின்னு சொல்றது. இப்ப புது பிரான்ச்சஸ் வரும்போது நாங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துனாங்க. ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணும்போது என்னென்ன பார்க்க வேணும். இந்த பேங்கிங் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு 100,000க்குள்ள ஒரு 50 பேங்க்ஸ் இருந்துட்டா யோசிச்சு பாருங்க, ஒரு 200 பேர் சர்வ் பண்றதுக்கு ஒரு பேங்க் தேவை. அந்த மாதிரி சொல்றது விளங்க நினைக்கிறேன். சில கூட ஓவர் பேங்க் ஆயினா உங்களுக்கு பிசினஸ் வராது. அண்டர் பேங்க் கண்டாலும் உங்களுக்கு லோடும் கூட. என்ன அப்போ அண்டர் பேங்க் சொன்னா அந்த இடத்துல ஒருத்தருமே பேங்கிங் போறாங்களும் இல்லை. அது ஆப்பர்ச்சுனிட்டியாயும் இருக்கலாம், சம்டைம்ஸ் யூஸ்லெஸ் ஆயும் இருக்கலாம். கீரை கடைக்கு எதிர்த்த கடைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கடை ஒரு பெட்டா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சாரி ஷாப்புக்கு போய் 10-15 சாரி ஷாப் வச்சிருப்பான். ஏன்னா அந்த கடை இடத்துக்கு வாரால் வந்து இந்த கடையில பிடிக்கிட்டு அடுத்த கடைக்கு போவான். அந்த மாதிரி இதே கான்செப்ட் தான் இந்த வங்கியில் இடத்துக்கு ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இது சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி நாங்க பாக்குறாங்க, நோட்ஸையும் இருக்குது.
ரீட் பண்ணியும் கொடுங்க. இதுதான் வங்கியல் அடர்த்தி. அது இதெண்டா என்ன, நன்மைகள் என்ன, என்ன தீமைன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வங்கி இருந்தாலும் ஒரே பிசினஸ் வந்து பெருசா சிலவள வங்கியில் அடர்த்தி கூட இருக்கும் போது நீங்க இன்னொரு பிரான்ச் தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா பிசினஸும் வராது. சோ நீங்க ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் இந்த வங்கியில் அடர்த்திய அளந்து பாக்குறது. சரியோ திதுஷிகா, எக்ஸாம் செய்தீங்களா? மேம் இல்ல மேம். செய்யல என்ன? ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இதோட இன்றைக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு, நான் இப்ப அடுத்த வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். இன்றைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ், ஓகேவா? சோ இது ஒருக்கா எடுத்து செய்து பாருங்க. ஓகே, டைமிங் ஆட் செஞ்சா டெஃபினெட்லி 15 மினிட்ஸ் போயிருக்கு ஒரு क्वेश्चनக்கு. அவக்கு இன்னும் குறைக்கலாம். நான் 9 நானே கணக்கு போட்டு பாத்துனாங்கல, 9 to 10 மினிட்ஸ் வந்தது ஒரு ஒரு சிறு குறிப்புக்கு. என்ன ஓ 9 to 10. எக்ஸ்கியூஸ் மிஸ், சொல்லுங்க மிஸ். எக்ஸாம் பேப்பர் எங்க எடுக்கிறது, எதுல செய்யறது? இல்ல, இப்ப இது வந்து உங்களோட கூகுள், இது வந்து நாங்க இது நான் செட் பண்ண சர்டன் பேப்பர்ஸ் எக்ஸாம்ல வந்து நானா எடுத்த क्वेश्चंस இருக்கு. ஆல்ரெடி கிளாஸ் ரூம்ல ஆட் பண்ணி இருக்கறோம். நீங்க கூகுள் கிளாஸ்க்கு அக்சஸ் வேணும்னு சொன்னா உங்களோட கவிந்திராட்ட கேளுங்க. மத்த பாஸ் பேப்பர்ஸ் வேணும்னாலும் ஐ திங்க் உங்களோட இதுல போட்டு விடும். திதுஷிகா, நீங்க என்ன எடுத்தீங்க? ரிக்வெஸ்ட் பண்ணியா? ரிக்வெஸ்ட் பண்ணல, சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்தேன் நான். ஓகே. சோ மயூரி, மிஸ் சைட்ல போயிட்டு எடுக்கலாம். ஓகே மிஸ், ஓகே. சரியா? சோ உங்களோட क्वेश्चन கிளாஸ் ரூம்ல இருக்குமா மிஸ்? நீங்க அது என்ன கிளாஸ் ரூம்ல நாங்க இப்ப செய்ததானே. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கு. பார்ட் 1 செய்தனாங்க, MCQ செய்தனாங்க, ஒன் வேர்ட் செய்தனாங்க. இப்ப இது என்ன சொல்றது, சிறுகுறிப்பு எடுத்திருக்கிறோம். சோ இந்த மூன்றும் அதுல இருக்குது. சோ பேசிக்கலி முக்கியமான நான் கருதினதுகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொன்னதுகள் இத போட்டுருக்கோம். ஓகேவா? சோ ஷால் வி டேக் லைக் a 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுப்போமா? 5-3 5-10க்கு ஒரு 5 நிமிஷத்துல மீட் பண்ணுவோமா? லாக் ஆஃப் பண்ண வேணாம், இதுல இருங்கோ. அதுக்கப்புறம் பாஸ் பேப்பர்ஸ் இல்ல கூட क्वेश्चंस எதுவும் இருந்தா சொல்லுங்க, அதை கிளியர் பண்ணிக்கொண்டு which பாஸ் பேப்பர்ஸ் உள்ள certain क्वेश्चंस பாப்போம் கடைசியா. ஷூர் மேம். ஓகே, 5 minutes break. மேம், நீங்க அந்த 2021 பேப்பர் போட்டீங்க தானே கூகுள் கிளாஸ் ரூம்ல? அது வந்து இங்கிலீஷ்ல தானே போட்டிருக்கீங்க, உங்கள்ட்ட தமிழ் நினைக்கல அவர் தந்தவர் ரெண்டு. இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருந்தது. அவர்கிட்ட தான் கேட்க வேணும், கொஞ்சம் கேட்குமா? கவிந்திர லைனுக்கு என்ன அது? கவிந்திர are you online? ஆள் இல்ல. நான் ஒருக்கா சொல்லி விடுறேன், கொஞ்சம் அவருக்கு அடிச்சு பாப்போம். இல்ல கனெக்ஷன்ஸ் இல்லாது அப்படி இருங்க, கால் பண்றேன். உங்களுக்கு தமிழ் பேப்பர் கிடைச்சதா? இல்ல மிஸ். கிடைக்கல என்ன? 1 minute. கவிந்திர சொன்னார் நெக்ஸ்ட் வீக்குள்ள போட்டு தரேன்னு சொன்னார். சரியா? இந்த வார வீக்குள்ள போட்டு தரேன்னு சொன்னார். ஓகே, ஒருக்கா அவரோட ஃபாலோ பண்ணுங்க, கோஆர்டினேட்டரோட ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டேன். That's one. And any questions that நீங்க previously பார்த்ததுல doubts ஏதாவது specifically part 2 நீங்க செய்ய வேண்டிய ஏதாவது இருக்கா? And Titushika, any specific question திருப்பி பார்க்கணும், or particular subject திருப்பி பார்க்கணும் ஏதாவது இருக்குதா? அப்படி சமூக சந்தைப்படுத்தல் கருத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. விளங்கல? சமூக சந்தைப்படுத்தல் கருத்துக்கு எக்ஸாம்பிள்.
சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு எக்ஸாம்பிள். அதே கேக்குறீங்க. ஓகே, சோஷியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி செய்யறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாங்க செய்யறோம், உங்களோட பேங்க் செய்யுது கிரெடிட் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு போய் அந்த ஒரு விவசாய கிராமம் போய் அந்த என்ன அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட நாலேஜ், எஜுகேஷன் நாலேஜை வழங்குது. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட மேபி சேதன பசலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், நியூ ஃபார்மிங்ல நியூ டெக்னிக் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதை வழங்கி போட்டு நீங்க பாப்பீங்க அந்த நியூஸ்ல எல்லாம் ஏபிசி பேங்க் வந்து இந்த பர்டிகுலர் பிரதேசத்துல இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டதுக்கு அவங்க அந்த அது சம்பந்தப்பட்ட நாலேஜை வழங்கிச்சு, அது கண்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்லி அதை மார்க்கெட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் சமூக சந்தைப்படுத்து. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப ரெண்டுமே செய்யறாங்க. அதுல சமூகத்துக்கும் ஒரு சம்திங் தே ஆர் டூயிங், ரெண்டாவது அதை மார்க்கெட்டும் பண்றாங்க அதுல வச்சு. சரியா? கிளியரா? ஓகே. சம்திங் லைக் தட். இன்னொரு சிஎஸ்ஆர் ஆக்டிவ், மரம் நடல் நிறைய பேர் செய்வாங்க. உங்களோட பேங்க்ல நீங்க செய்திருப்பீங்க மரம் நடுறது. சில கேன்சர் சொசைட்டிஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஹெல்ப் பண்றது, கோவிட் சம்டைம்ல ஏதாவது வென்டிலேட்டர் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அது கூட ஒரு வகையில சோஷியல் ரெஸ்பான்சிபிள் தான். சிஎஸ்ஆர் செஞ்சு போட்டு அத முந்தி சொல்றது என்னன்னா, அங்கட என்ன இடது கை செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றது யூஸ்வலி இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் போது. ஆனா இட்ஸ் நாட் தட் எனிமோர். நாங்க பேங்கிங்கோ இந்த கம்பெனிஸ் ஃபார் தட் மேட்டர் இப்படி செஞ்சா கண்டிப்பா அதை ஃபேஸ்புக்லயாவது போட்டாத்தான் அதுக்கு மதிப்புன்ற லெவல்ல வந்துடுது. சோ அதை அவங்க மார்க்கெட் பண்றாங்க பேசிக்கா. புரியுதா? Anything else? Anything else? No, miss. சொல்லுங்க மயூரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது சின்ஸ் நீங்க புதுசா ஜாயின் பண்ண முடியாது, ஏதாவது anything you wanted to know? No, clearly understand, miss. விளங்குனல. ஓகே. சோ நீங்க இன்னும் இப்ப எக்ஸாம் யார் தேதுஷிகா எக்ஸாம் அப்போன்னு சொன்னாங்களா? ஜனவரி தான் மேம். அப்படியும் லாஸ்ட்ல தொடங்குமான்னு நினைக்கிறேன், 17க்கு பிறகு அப்படி. ஜனவரி லாஸ்ட் டிசம்பர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மா சொல்லிட்டாங்களா? கன்ஃபார்ம் டிசம்பர் இல்ல. அப்ப சரி. ஓகே, ஜனவரில சொன்னாங்க. ஓ மிஸ். ஓகே. அப்படினா யூ ஆர் சேவ்ட். கொஞ்சம் டைம் இருக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு, கொஞ்சம் டைம் இருக்குது என்ன? ஓகே, சூப்பர். தென் அப்ப கோ த்ரூ எவ்ரிதிங். பாஸ்ட் பேப்பர்ஸ் பாருங்க. மோர் தென் பாஸ்ட் பேப்பர்ஸ் மட்டுமே உங்களோட நோக்கம் இல்லைன்னா, திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஜெனரல் நாலேஜ். நீங்க இது படிச்சீங்கன்னு சொன்னா டே டு டே லைஃபுக்கு உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு, உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு நிறைய இருக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்ல. சரியா மயூரி? ஓகே மிஸ். ரைட். அண்ட் திதோஷிகா, any doubts? Anything that you want to clear? ombudsman யாருன்னு பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க. அடே மறந்துட்டேன். ஐ திங்க் அன்னைக்கு நான் சொன்ன ஆள் தான் கரண்ட் ombudsman. ஓகே மேம். பிரசன்ட் ombudsman அவரா? நான் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கு சொன்னேன். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன்னு பாக்குறது. பட் நான் வேற எடுத்து செக் பண்ணும்போது வேற ஒரு பேரு மாட்டுப்படையில. சோ செக் பண்ணி பார்த்தேன் நான். அவர்தானே? என்ன பேர் அவர் சொன்னா ombudsman ஸ்ரீலங்கா, சித்ரா ombudsman ஸ்ரீலங்கா. என்ன பேர் அவட்ட? what's his name? கொஞ்சம் விடுங்க. ஜஸ்டிஸ் கேடி சித்ரசிரி. கொஞ்சம் விடுங்க, போட்டு விடுறேன். ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இதை போட்டு விடுறேன். 30th 2019ல இருந்து ஜஸ்டிஸ் கேடி சித்ரசிரி, ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சட்ல போட்டிருக்கேன். ஓம்புட்ஸ்மன் பற்றி தெரியுமா மயூரி? ஓம்புட்ஸ்மன் மிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. சோ அப்ப இப்ப கரண்ட் ஓம்புட்ஸ்மன் யார்? யூ நெவர் நோ. இப்ப நாங்க இப்ப இருக்கிறோம், ஜனவரிக்குள்ள ஓம்புட்ஸ்மன் மாறினாலும் மாறலாம். திதுஷிகா, yes ma'am, I'll keep updating. அதான் அப்டேட்ல வைங்க. இது நாங்க இன்றைக்கு படிச்சது நாளைக்கு நாங்க
1.1 million என்ன பேங்கிங் இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாதிரி தான் இது 600,000 1.1 இடையில மாறிடுது. ஸோ சம்திங் லைக் தட் அப்டேட்ல இருக்கணும். ஸ்பெசிபிக்கலி அந்த எக்ஸாமுக்கு முதல் மாசம் முதல் 2 வீக்ஸ் நாங்க படிச்சதுகளை அப்டேட்ல என்னென்ன மாறுது இருக்கணும் பாத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? அதோட அந்த 6 month ரோட் மேப்ல இருந்து மேபி क्वेश्चंस வரலாம் நினைக்கிறேன். பாத்தீங்களா? விளங்கல அந்த 6 month ரோட் மேப். ஓமோ அதுலயும் நல்ல நோட்ஸ் இருக்குது. ட்ரூ. என்னோட கையில இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுமா? கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ண உங்களுக்கு நான் பர்சனலா அனுப்பிவிடுங்க. நான் இங்க ஷேர் பண்ணிவிடுறேன். ஓகே. எஸ் யூ ஆர் ரைட். ஆக்சுவலி அந்த 6 month ரோட் மேப்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. அதுல சார்ட்ல போட்டு எல்லாம் வடிவா விளங்கப்படுத்தி. எக்ஸாக்ட்லி. சோ நான் முந்தி இருந்தது எனக்கு காணல. இப்ப நீங்க முடிஞ்ச அனுப்பி விடுங்க. நான் மற்றவங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே. சோ அது அப்படி. தட்ஸ் ஆன் தட். எனிதிங் எல்ஸ்? ஏதாவது ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ் பார்க்க வேணுமா? நான் 2021 ஃபுல்லா பார்த்துட்டேன். ஐ திங்க் செப்டம்பர் 2018 பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா வந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. எனி ஸ்பெசிபிக் क्वेश्चंस நீங்க பார்க்க வேண்டிய क्वेश्चंस இல்ல நான் செலக்ட் பண்ணி பார்க்கவா ரெண்டு क्वेश्चंस? மிஸ். Yeah. And anything? Okay. Wait. One minute. March 2000. Most of the papers பார்த்துட்டேன். என்ன the second இத தவிர. மேம் அண்ட் அந்த சுவசக்தின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது தானே லோன் ப்ரோக்ராம். அது வந்து எங்க வேற அது எடுக்கலாம் லைக் சென்ட்ரல் பேங்க்ல மார்ச் 2018 கிட்ட தான் அந்த சுவசக்தி வந்தது. if I am correct. சுவசக்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணது மார்ச் 2018 கிட்ட. இந்த மெமரி சர்வ்ஸ் ரைட். அந்த டேட்டுக்கு கிட்ட தான் அது வந்தது. இப்ப அது கரண்ட்ல இருக்குதா மேம்? இல்லாட்டி புதுசா அது வந்து சுவசக்தியோட மெயின் வந்து கிராம பொருளாதாரம் அதாவது வில்லேஜ் எக்கனாமிய பலப்படுத்துறதுக்காக எஸ்எம்இ மற்றும் சுயதொழில் ஆரம்பிப்பதற்கு உதவுறதுதான் சுவசக்தி வந்தது. இப்பவும் இருக்குதான்றது வெரி குட் क्वेश्चन. அது நாங்க பார்க்க வேணும். ஏன்னா அது 2018 மார்ச்ல வந்து நாங்க 2021 தானே சுவசக்தி பாப்போம். கொஞ்சம் வேணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டினியூவேஷனா தான் போக வேணும். அது அழிஞ்சு போகாது. ஒன்று புது லோன்ஸ் குடுக்குறாங்களான்றது ஒரு டவுட். தட்ஸ் மை क्वेश्चन. புது லோன்ஸ் எதுவும் வந்திருக்குதான்றது. ஏன்னா previously கொடுத்தது அப்படியே கண்டினியூ ஆயிக்கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் if they have given SME ஒரு 2-3 years லோன்ஸ் அப்படி கொடுத்தா அந்த லோன்ஸ் அப்படியும் போய்கொண்டு இருக்கும். லைக் SME ல போய்கொண்டு இருக்கும். உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இந்த அப்டேட்டட் இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ஆக்டிவா தான் இருக்க வேணும். சரியா? அது சவி 2-3 இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. யூஸ்வலி வந்து ஒவ்வொரு பேங்க்ஸ் வச்சிருக்கு. HNB ஃபைனான்ஸும் வந்து நினைக்கிறேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு இருந்தா அவங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தர் அந்த அவங்களுக்குரிய என்ன சொல்றது ரிக்வயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதை மாத்துவாங்க. அவங்களுக்குரிய ப்ரொடக்ட்ஸை மாத்திக்கொண்டு இருப்பாங்க. சோ நான் திதுஷிகா செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி வரேன். சரியா? சிவசக்தியை பத்தி. பட் இட்ஸ் a good question. 2018ல தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் if I am correct. இப்பவும் ஆக்டிவ்ல இருக்க வேணும். புது லோன்ஸ் குடுக்கிறமா இல்லையா இஸ் a good question. நினைக்கிற அளவுக்கு எஸ். ப்ராபப்ளி அந்த பெரிய மார்க்கெட்டிங் லெவல்ல கொண்டு போகாம இருக்கலாம். பட் ஸ்டில் இஸ் ஆன். ஒன் மோமெண்ட். இந்த ப்ராடக்ட் எங்க இதில் எந்த நார்மலா சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல பார்த்தா இது சம்பந்தமா எடுக்கலாம். இருக்க வேணும். கொஞ்சம் இருங்க. ஓகே. Okay, sorry. Right, next. Okay, சுவசக்தி நான் பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு ஒருக்க ஞாபகப்படுத்துங்க திதுஷிகா, நாளைக்கு மார்னிங் மாதிரி.
ஓகே மேம் ஷூர். அதோட செக் பண்ணு. இன்னொன்று சிவசக்தியில இன்னொரு பாயிண்ட் இருக்குங்கிற ஞாபகம் இருக்கு, அந்த கொடுகடன் ஆலோசனை திட்டம்னு ஒன்று இருந்தது, கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர். ஓம் கிரெடிட் கவுன்சிலிங். சம்டைம்ஸ் அங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க கிரெடிட் கவுன்சில் பண்றாங்க தானே. அப்ப அன்ஷுர் அது சம்பந்தப்பட்ட டேட்டா அங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப அது ஒரு மீடியம் ஐம் சேயிங். சோ அத பத்தி டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா தட் மேபி ஒன் ஆஃப் தி டேட்டா நீங்க எடுக்கலாம் அதுல. சரியா? அடுத்தது வேற எனிதிங் எல்ஸ்? நீ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணின மாதிரி அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்களோட இத இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு லோன் சிஸ்டம் ஒன்று வந்தது தானே 2019 2020 I'm not sure. womenக்கு சொல்லி ஒரு ப்ராடக்ட் உண்டு. யார் லான்ச் பண்ணது? கவர்மெண்ட் லான்ச் பண்ணதா சிபிஎஸ்இ லான்ச் பண்ணதா? கவர்மெண்ட். எனக்கு அது ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அதான் ஒரு மயூரி எனி ஐடியா? தேர்ட் இயர் கபாவன் 2000 நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்தது லாஸ்ட்ல. women's products. ஓகே, அதை நான் செக் பண்ணி சொல்றேன் திசுஷிகா. இன்னும் நீ ஆக்டிவ்ல இருக்கா, இன்னும் எக்ஸாக்ட்லி இன்னும் ஆக்டிவ்ல இருக்கான்னு தானே பாக்குறீங்க? ஒரு ப்ராடக்ட் ஒன்று புதுசா லான்ச் பண்ணினவங்க லைக் கேர்ள்ஸுக்கு வந்து இப்ப நார்மலா அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே, அவைகளுக்கும் லோன் இல்ல ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கும் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல பேர், நான் செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஷூர் மேம். ஓகே, anything else and any other doubts, any questions? ஓகே, நான் ஒரு क्वेश्चन எடுக்கிறேன். Okay, number 2018 March. Let me share the paper. March. டிஸ்கஸ் பண்ண இல்லை என்று நினைக்கிறேன். ரைட், இது இருக்க பாருங்க. நான் டிஸ்கஸ் பண்ணாங்க இருக்க பாருங்க. 2-3 பேட்சுக்கு செய்த விட நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறேன், உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணானா இல்லையாண்டு. திதுஷிகா இது செய்தனாங்களா? and செய்தனாங்களா இது? ஓகேல எடுத்து நான் சொன்னா இது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, பட் மோஸ்ட்லி கவர் ஆகிற ஒரு क्वेश्चन. சரியா? சோ நிதி ஷேரிங் தெரியுது நினைக்கிறேன். நிதிசார் தீர்மானங்களை எடுக்கும் போதும் நிதிசார் ஆலோசனைகளை தேடிச் செல்லும் போதும் சாதனங்கள் மற்றும் சேவைகளுக்குமான விளம்பரங்கள் நுகர்வோர் மேல் மிகுந்த செல்வாக்கை செலுத்துகின்றன. அத்துடன் விளம்பரப்படுத்தல் நிதியியல் சேவைகளும் கொடுகடன் சந்தையிடங்களும் முக்கிய வகைப்பாகத்தை கொண்டுள்ளன. மேலும் விளம்பரங்கள் நுகர்வோரை கவர்வதற்காகவும் சுலபமாக விளங்கக்கூடியனவாகவும் அமைக்கப்படுகின்றன. நிதி சார்ந்தப்பட்ட தீர்மானங்கள் ஆலோசனைகள் சஜஷன் செய்யும் போது விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கஸ்டமர்ஸ. அதோட நிதியியல் சேவைகள் எல்லாத்துலயுமே முக்கியமா இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பெரிய ஒரு பங்கு வகிக்குது. சர்டன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இப்ப எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா செய்யறாங்க, அதான் சொல்றாங்க இதுல. சோ முதல்ல 4 கொஸ்டின்ஸையும் வாசிப்போம். நிதியியல் சாதனங்கள் அல்லது சேவைகளை அனைத்து ஊடகங்களும் விளம்பரப்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறைகள் என்ன? அது நம்பர் 1. நிதிய சாதனங்கள் மற்றும் சேவைகளின் வெகுசன ஊடக விளம்பரப்படுத்துதல்கள், மாஸ் மீடியா அட்வர்டைசிங், வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், சஞ்சிகை மற்றும் இணையதளம் போன்ற வெகுசனமாக பாவிக்கப்படும் ஊடகங்கள் வடிவமைப்புகளாக மீடியா சேனல்ஸ் பொதுவாக நிறைவேற்றப்படுகின்றன. வெவ்வேறு வடிவங்களான இணையதள விளம்பரப்படுத்தலை பற்றி சுருக்கமாக விளக்குக. குறிப்பிட்ட நிதியியல் சாதனங்கள் மற்றும் சேவைகளுக்கான சிறு பிரசுரங்களின் விநியோகத்தையும் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் விளக்குக.
திசை திருப்பும் தவறான மற்றும் நெறிமுறையற்ற மிஸ்லீடிங் அண்ட் அன்எத்திக்கல் விளம்பரங்கள் பற்றி இலங்கை மத்திய வங்கியால் விடுக்கப்பட்ட பணிப்புரைகளை பற்றி சுருக்கமாக விளக்குறார். சோ பேசிக்கலி இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின், பட் சொசைட்டல் மார்க்கெட்டிங் ஒரு அது எத்திக்கல் மார்க்கெட்டிங் அதையும் டச் பண்றாங்க, மீடியா சம்பந்தப்பட்டதையும் டச் பண்ணிக்கிறாங்க, குட் பிராக்டிசஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் அதையும் டச் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஓவராலா படிச்ச 2-3 பாயிண்ட் டச் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1, நிதியியல் சாதனங்களை அல்லது சேவைகளை அனைத்து ஊடகங்களும் விளம்பரப்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறையை கூறுக. நம்பர் 7, எனிவன்? மயூரி அண்ட் திதுஷ்கா யாராவது? நுகர்வோரை பாதிக்காத வகையில் இருக்கணும். விளங்கையில நுகர்வோரை பாதிக்காத வகையில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும். ஓகே, குட். என்ன மாதிரி பாதிக்காத? என்ன மாதிரி? வாட் இஸ் இட்? பாதிக்காத என்ன? பாதிக்க ஐ மீன் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். ஃபைனான்சியல் சர்வே தாங்க. சரி, என்ன இருக்க கூடாது? என்ன மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கணும்? ஓகே, ஆர்வம். ஓகே, அந்த முக்கிய இது வந்து பேங்கிங் சம்பந்தப்பட்டது ஓ லீகல் லா சம்பந்தப்பட்டதை பத்தி தான் கேக்குறாங்க அவங்க. இப்ப குடுத்திருக்கிற கண்டிஷன் இருக்க கூடாது. இப்படி ஆஃபர்ஸ்ல இந்த ஃபீஸ் அதுகள் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு பிறகு வெரி குட். கொஞ்சம் அதாவது இப்ப ஏதாவது ஆஃபர்ஸ் அப்படி ஏதாவது பண்ணி எல்லாமே டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும் பேசிக்கலி. குட். ஓகே, வேற anything else? திதுஷிகா? ஒரு விளம்பரப்படுத்தல் ஒன்று செய்யல, அந்த ப்ராடக்ட் சார்ந்த ஃபீஸ் எவ்வளவு, அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது சம்பந்தமான எல்லாமே உள்ளடக்கி ஒரு தெளிவுண்ட கொடுக்குற மாதிரியான விளம்பரப்படுத்தலா இருக்கும். வெரி குட். ஓகே, குட். வேற anything else? மயூரி? முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர்ஸ் தெரியும் தானே? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட விதிகளும் நிபந்தனைகளும் உண்டு. பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர்ஸ் மற்றும் கட்டுப்படுத்துதல்கள் குவாலிஃபிகேஷன்ஸ். சரி, நீங்க எல்லாத்தையும் ஓகேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்கன்னா கடைசி அதுல உள்ள குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு தெரியாம போயிடும். யூ நீட் டு நோ எக்ஸாக்ட்லி இந்த பர்டிகுலர் லிமிடேஷன்ஸ் எதுவும் இருக்குதா, இல்ல இது சர்டன் இன்க்ளூட் இருக்கா, எக்ஸ்க்ளூஷன் இருக்குதா, அதுக்கு எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்கோம். என்ன நீங்க அதுக்கு கிளியரா சொல்லாத பட்சத்துல அந்த ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போன பிறகு திருப்பி அது நான் சொல்ல இல்ல அதனால இல்லைன்ற மாதிரி வரக்கூடாது. மற்ற அதோட சேர்த்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பாஸ் பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த பேங்க் இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படி இப்படி காட்டியிருப்பாங்க. அப்ப யூஸ்வலி வந்து நான் சொல்லுது வந்து பாஸ் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு சொல்லலாது. அப்ப நீங்க அப்படி எதுவும் சொன்னா இது ஒரு பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸுக்கு இது பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்றதா இருந்தால் அந்த பர்டிகுலர் ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸோட எக்ஸ்ட்ராவா சொல்றது சரியா? மற்றது சொல்லுங்க. நாங்க இதெல்லாம் சொல்றோம், இத நீங்க சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாம் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்றோம் தானே. நாங்க பாஸ்ட் வந்து இவ்வளவு ப்ராடக்ட் வந்து எஃபிஷியண்டா கொடுத்துருக்கோம். ஸோ லைக் வைஸ் இன்னொரு நிதி நிறுவனத்தோட கம்பேர் பண்ணி சொல்லலாமா? யூஸ்வலி அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எத்திக்கல் கிடையாது. நீங்க நிதி நிறுவனம் மட்டும் இல்ல, எந்த விதமான மார்க்கெட்டிங்குமே அப்படி செய்யக்கூடாது டெக்னிக்கலி. ஏன்னா செய்ய முடியாதுன்னும் இல்ல, சரியா? அது செய்யக்கூடாதுன்னும் இல்ல, செய்யறது சரியில்லைன்னு சொல்லவா. சரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சோப் கம்பெனிஸ், ஆனா அப்படி நடக்குது. டேரக்டா பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்க எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. ஒரு இதை கண்டெம் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிராண்டை கண்டெம் பண்ணி
சொல்லுவாங்க இது இவைக்கு மட்டும்தான் நாங்க இதுவும் செய்யறோம்னு சொல்லி. அதுலயே தெரியும் that they are like attacking இன்னொரு பிராண்ட் அட்டாக் பண்றேன்னு சொல்லி. அப்படி செய்யறது உண்டு, செய்யாம இல்ல, அப்படி நடந்தும் இருக்குது. அப்படி செய்யறது அன்னத்துக்கு கிடையாது. நீங்க ஒரு ஆள் இன்னொரு மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு, அது தப்பும் இல்ல, சம்திங் அன்னத்துக்கு. ஆனா நீங்க பேரை சொல்லும் போது அது டிரெக்ட் வாரா மாறும். யூசுவலி ஒருத்தரும் அப்படி பண்றது இல்ல. நீங்க பாத்துருக்கீங்க அப்படிதான் நடந்திருக்கண்டு? இல்ல அப்படி ஒண்ணும் நான் பார்த்ததுல ஜஸ்ட் டவுட் உண்டு. இல்ல, பட் இட்ஸ் a good thing. நீங்க பாத்துருப்பீங்க, பேரு டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா அடிப்பாங்க. நீங்க அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா விளங்கும், ஆஹா இவங்க வந்து எதுக்காக ஆப்போசிட்டா எடுக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஆனா அப்படி செய்யறது வந்து சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங்ல ஒரு வகை. அது இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு கம்பேக்னு சொல்றது. ஒரு ஆள் பெருசா வந்து கொண்டிருக்கீங்க, அதை கட் பண்ணி நீங்க இன்னொரு மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ மார்க்கெட்டிங்ல வந்து செய்யறது சரி பிள்ளைன்றதை விட அது எந்த விதத்துல எத்திக்கலா நீங்க கொண்டு வரீங்கன்றதுலாம் டோட்டல் மார்க்கெட்டிங்கே இருக்கு. அப்ப அகெயின் இட்ஸ் நாட் ராங், பட் டசன்ட் மீன் தட்ஸ் ரைட் either. விளங்குதா? ஓகே, அந்த மாதிரி. எஸ், தென் வில் see the next one. இதன் ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் சொன்னது. ரெண்டாவது, நிதியியல் சாதனங்கள் மற்றும் வெகுசன விளம்பரப்படுத்துகள், வானொலி மீடியா சேனல்ஸ் கூட வெற்றப்படுகின்றன. வெவ்வேறு வடிவங்களான இணையதள விளம்பரப்படுத்தல் பற்றி சுருக்கமாக விளக்குகிறார். வெவ்வேறு வகையிலான இணையதளங்கள் பற்றி சுருக்கமாக விளக்குகிறார். என்ன சொல்ல வராங்க? இதுலயே உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்குது. இப்ப யூசுவலி சொல்றது வந்து ஏடிஎல் பிடிஎல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க படிக்கும் போது செய்தாங்க இது above the line below the line. எஸ் மேம். above the line என்ன எல்லாமே என்ன எல்லாமே அவுட்ல போய் இந்த இவங்க சொல்றது மீடியா சேனல்ஸ், தொலைக்காட்சி, செய்திகள், சஞ்சிகள் எல்லாமே. சோ இங்க வந்து சொல்றது வந்து மீடியா சேனலை பத்தி தான் சொல்றாங்க. பிலோ தி லைனை பத்தி அவங்களும் ஒன்றும் கேட்கவும் இல்லை. சோ நீங்களும் இதே பேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து விளம்பர பதாகைகள், பிசிக்கலா அட்வர்டைஸ் பண்றது, ஆன்லைன் மூலம் அட்வர்டைஸ் பண்றது, இந்த மாதிரி ரேடியோஸ் மூலம் அட்வர்டைஸ் பண்றது, மற்றது டிவி மூலம் அட்வர்டைஸ், பிசிக்கல் சேனல்ஸ் மூலம் அட்வர்டைஸ் பண்றது. இப்படி 2-3 வகையா இவங்களே எக்ஸாம்பிள் பண்ணினது எல்லாமே பிலோ தி லைன் தானே மேம்? ரேடியோ, டெலிவிஷன். நோ see below the line ன்னு சொல்றதுனா below the line advertising ன்னு சொல்றது வந்து எப்படி சொல்றது, how do I say, ரேடியோ என்ன சொல்றது, அட்வர்டைஸ்மென்ட் ன்னு சொன்னா when you say below the line வந்து இப்ப கூட promotions to the suppliers, சரியா, அவங்களுக்குரிய அட்வர்டைசிங்ஸ். ஓகே ஓகே. அட்வர்டைசிங் என்று சொன்னா யூசுவலி வந்து 2 பக்கமும் வரும். இப்ப யூசுவலி டெலிவிஷன், பேம்ப்ளெட்ஸ் எக்ஸெட்ராஸ். இப்ப above the line இன்னொன்று இருக்கு, through the line மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத ஒரு எடுக்கிறது. ஓகே, நான் இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 minute. I'll share this page. இப்ப புதுசா இருக்கு ஏடிஎல், பிடிஎல், டிடிஎல். சரியா? ஏடிஎல், பிடிஎல், டிடிஎல். நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Yeah. So above the line, radio, newspaper, magazine, outdoor press, இது எல்லாமே above the line. below the line contextual text, email marketing, telemarketing, அதாவது வெளியில பெருசா தெரியாம நீங்க என்ன சொல்றது, சத்தம் இல்லாம நடக்கிற வேற லெவல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். கஸ்டமர்ஸுக்கு என்ன சொல்றது, கஸ்டமர்ஸுக்கு ஹாய் ஹூ என்று வெளியில பேம்பர்ஸ் போட்டு, பேம்ப்ளெட்ஸ் போட்டு, பிரஸ் போட்டு எல்லாம் போடுறதுதான் அது யூசுவலி above the line. through the line ன்னு சொல்றது சோஷியல் மீடியா இதுக்குள்ள போறதுலாம் through the line ன்னு சொல்றது புதுசா. ரைட்டா? இப்படியும் சொல்லலாம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் தான் இந்த above the line. இது இமெயில் மார்க்கெட்டிங், டெலிமார்க்கெட்டிங், ரீசென்ட்டுக்கு முதல் வந்து இருக்குல்ல எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங்,
அதெல்லாம் SMS. அதெல்லாம் பிலோ த லைன். ஈவன் சம்டைம்ஸ் நீங்க சப்ளைஸ் குடுக்குற மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அதுவும் பிலோ த லைனுக்குள்ள வரும். த்ரூ த லைன் இந்த இப்ப புதுசா வந்து சோஷியல் மீடியா ஈவென்ட்ஸ் யூ கேன் டூ த என்ன சொல்றது கான்ஃபரன்சஸ் வைப்பினம் அதுக்குள்ள வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவீனா விளங்குதா? சோ அதெல்லாம் விளங்கல. கான்ஃபரன்ஸ்ல எப்படி சரி கான்ஃபரன்ஸ்லயும் அதான் த்ரூ த லைன் நடுவுல இருக்காது. பேசிக்கலி யூ கேன் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சு அதை பற்றி கூட ப்ராடக்ட் ப்ரமோஷன்ஸ் வச்சு பர்சனலைஸ்டா வச்சு அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணி விளங்குதா? இது இந்த லிங்கை போட்டு விடுறேன் உங்களுக்கு சாட்ல போட்டு விடுறேன். இங்க இவங்க கேக்குறது வந்து மோஸ்ட்லி வந்து above the line தான். அவங்களே போட்டிருக்காங்க. அப்ப நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா சரி. ஒன்று வந்து டெலிவிஷன், இன்னொன்று விளம்பரப்படுத்தல், ஆன்லைன் அட்வர்டைசிங், சிறு பிரசுரங்கள் அதுகள் இல்ல அது சம்பந்தப்பட்டதான் இவங்க பேசிக்கலி கேட்கறாங்க. சோ அதை ஒவ்வொன்றையும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் தான். ரைட். அடுத்தது குறிப்பிட்ட நிதியியல் சாதனங்கள் மற்றும் சேவைகளுக்கான சிறு பிரசுரங்களின் ப்ரோஷர்ஸ் விநியோகத்தினை அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் சொல்லுங்க. டைரக்டா கேக்குறாங்க. ப்ரோஷர்ஸ் விநியோகத்தின் அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் என்ன? வாட்ஸ் தி ஆன்சர்? நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க ப்ரோச்சர்ஸ் கொடுத்தா. ஓகே. பேப்பர் காஸ்ட். குட். ரீச் என்ன மாதிரி? அதாவது சம்டைம்ஸ் நீங்க ஒரு ஆள் நின்று விநியோகிக்கும் எப்படியுமே ரீச் வந்து கூடவே இருக்கும் அதிகமா இருக்கும். நாட் ரியலி ரீச் குறைவா இருக்கும்டா. ஏனண்டா ஓகே இப்ப அச்சடித்தது தானே. இப்ப ஆன்லைன் சொன்னா இப்போ உள்ள ரீச்சுக்கு ஆக்கள் யூஸ் பண்றதான் பாக்குறாங்க அவங்க. இப்ப நீங்க பேப்பர்ல வச்சாலும் ஓகே அந்த ரீச் ஓகே எல்லாருக்கும் போய் சேருது. ஆனா எத்தனை பேர் அதை வாசிக்கிறாங்க, எத்தனை பேர் குப்பையில போடுறாங்க என்று அதை பார்த்தோம்னு சொன்னா ஆன்லைன் அட்லீஸ்ட் ஓபன் பண்ணோன்னு சம்திங் கம்ஸ் அப் ஒரு 30க்கு மேல பாக்குறாங்க இல்லையா? அப்ப இப்ப வர வர அந்த பேப்பர்ஸ் சில பேர் நீங்களே ரோட்ல போங்க, உங்களுக்கு ஒரு துண்டு ஒரு ஏதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை பத்தி ஒரு துண்டு பிரசுரம் கிடைக்குது. நீங்க என்ன செய்வீங்க யூசுவலி? unless otherwise you are really interested. Yeah, if I'm not interested, definitely I will throw away. Yeah, போற வழியிலேயே குப்பையில போட்டு போயிருவீங்க. அப்ப கை கட்டினது வாய் கட்டாத அந்த சினாரியோ வந்த கையோட அப்படியே அடுத்த பக்கம் தூக்கி போட்டு போயிருவீங்க. சோ அந்த ரீச் தான் இவங்க கேக்குறாங்க. எவ்வளவு இஃபெக்டிவான ரீச்னு கேக்குறாங்க. இப்ப காலத்துல வந்து சோசியல் மீடியா ஆன்லைன் இப்ப நீங்க ஒரு பேனர் ஒரு டிஜிட்டல் போர்டு சைன் போர்டை வச்சீங்கன்னா ரோட்ல போற அத்தனை பேரும் ஒருக்கா நிமிந்து பார்த்துட்டு தான் போவிடும். அது விரும்பாட்டியும் முகத்துக்கு நேரம் அடிச்சு கொண்டு இருக்காது என்ன. இட்ஸ் எனிவே தேர். சோ தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே. சோ அப்ப அது நெகட்டிவ். பாசிட்டிவ்ஸ் என்ன? What are the positives? Mayuri? Mayuri? Oh, miso. Any positives? இப்ப வந்து லீஃப்லெட் குடுக்கல. ஒவ்வொரு ஏரியாஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கின ஏரியாஸ்ல வந்து போனிங் சம்பந்தமா செய்யலாம். வெரி குட் வெரி குட். டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணலாம். டார்கெட் மார்க்கெட்டிங்க்கு இது ஈஸி. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். அந்த ரீச்சுக்கு இது வசதி. ஃபார் எக்ஸாம்பிள் வீரகேசரி வாங்குற ஆட்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஆஃபர் போகணும்னா வீரகேசரி பேப்பர்ல வச்சு விட்டா போதும். யார் வீரகேசரி வைக்கணுமோ அவைக்கு அந்த கையில மாட்டப்படும். சோ அந்த ரீச் கூட அப்ப நீங்க சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உள்ள பேப்பர்ஸுக்குள்ளயோ இல்லாட்டி துண்டு பிரசுரம் கொடுத்தா அவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு போனிங் இன்ட்ரெஸ்ட் சொன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. டார்கெட் மார்க்கெட்டுக்கு ஐடியல் சாஃப்ட். அதோட காஸ்ட் எஃபெக்டிவ். பெரிய பெரிய இது அச்சடிக்கிறத விட துண்டு பிரசுரம் அச்சடிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். மற்றது சரியான முறையில சேர்ந்தா நல்ல விதமான சில பேர் பெரிய போன்ல எல்லாம் வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. முகத்து எங்கேயாவது மேசையில வச்சு அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இதுக்கு வெரி எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்ட் மெத்தட்ல ரைட்.
So those are the main things. அடுத்தது கடைசி திசை திருப்பும் தவறான மற்றும் நெறிமுறையற்ற மிஸ்லீடிங் அண்ட் அன்எத்திக்கல் விளம்பரங்கள் பற்றி இலங்கை மத்திய வங்கியால் விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரைகளை பற்றி சுருக்கமாக கூறுக. மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்கால ஸ்பெசிபிக்கா சொன்னப்பட்ட பணிப்புரைகளை கேட்கிறாங்க. எனி ஐடியா? ஓகே, என்ன நான் சொல்றேன். யூசுவலி வந்து இப்ப நான் சொல்லுவேன் தானே, மெகா போனஸ், அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட்ஸ், அப்படி இப்படி நார்மல் இந்த ப்ரொடக்ட்ஸுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேங்க்ஸுக்கு யூஸ்வலி பேங்க் அண்ட் ஃபைனான்சியல்ஸுக்கு அந்த மாதிரி இந்த ஃபிளாஷி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வைக்கிறது சென்ட்ரல் பேங்க் முடிஞ்ச அளவு தவிர்க்க சொல்லி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலி ஒரு 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 குறிப்பிட்டதுக்கு மார்க்கெட்ல 15% போனா நீங்க 300% கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஃபிளாஷியா நடக்காது. ஒரு கவர்மாய கொடுக்குறது, நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு பெரிய ஃபிளாஷியா போடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஃபிளாஷியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வைக்கக்கூடாது, தவிர்க்க வேணும் என்று சொல்லி இருக்கு. மற்றது எல்லா பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி தகவல்களை சிம்பிளா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒரு பாமனருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா விளங்க வேணும். ஒரு நிதியியல் அறிவு சரியா இல்லாத ஒரு அளவுக்கு அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா என்னன்னு விளங்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும் என்றுதான் மென்ஷன் பண்ணுது. வேற என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃப்டி சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பிராக்கெட்ல AER annual effective rate ஒரு ரேட் இருக்கும், தெரியுமா? AER annual effective rate. உங்களோட எஃப்டில நீங்க சொல்றீங்க நான் 10% வட்டி தாரணும்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. 10% வட்டி சம்டைம்ஸ் அனுவலா வரும்போது அதே அமௌண்டா உங்களுக்கு வருது, அனுவலைஸ்டா வரும்போது. அதான் AER சொல்றோம். சோ ஜெனரலா அந்த AER டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும் சொல்லி கூட சென்ட்ரல் பேங்க் சொல்லிருக்கு. ஓகேவா? கிளியரா? இஸ் எவ்ரிவன் கிளியர்? So there are certain examples. ஓகேவா? anything else? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒன்று பார்த்தேன். so I thought of informing that. Yes, that's all from me. மற்ற எல்லாம் நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். so today will be the last class. எதுவும் டவுட்ஸ் இருந்தா என்னோட இமெயில் அட்ரஸ் மறுபடியும் போட்டு விடுறேன். you can contact me. ஃபோன் நம்பரையும் இதுல போடுறேன். ரைட், இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு உங்கள்ட்ட. எதுவும் டவுட்ஸ் இமெயில் சொன்னா பண்ணுங்க. ஐ திங்க் ரிவிஷன் கிளாஸ், ஃபுல் ரிவிஷன், சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ் நடக்கும் எல்லாருக்குமே. லைக் இவ்வளவு நாள் இருந்த ஆக்களுக்கும் புது ஆக்களும் ஐ திங்க் யூ கேன் ஜாயின் இஃப் யூ வாண்ட். மயூரி, ஐ திங்க் ரிவிஷன் கிளாஸஸ் வேற ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்களா? I think deadline இந்த வீக் இன்னொரு போட்டிருந்தா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு விரும்பினா யூ கேன் ஜாயின் தி ரிவிஷன் கிளாஸ். ஃபுல் சப்ஜெக்டையும் ரிவைஸ் பண்ண போறோம். I think 2 sessions, 2-3 செஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செஷன்ஸ் இன்னொன்று போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. 6 hour செஷன் டோட்டல். அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருந்தான்னு ஞாபகம் ஒருக்கு. அவங்களோட கோஆர்டினேட்டரோட விசாரிச்சு கொடுங்க. அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. so if you're interested you can join. Yeah, so that's about it. Titushika, and anything that you want to say? ஏதாவது இருக்கா டவுட்ஸ்? ரிவிஷன் கிளாஸ்ல இதோட எடிஷன்ல ஏதாவது கொடுப்பீங்களா? நான் இப்ப என்ன பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். மோஸ்ட்லி ரிவிஷன் கிளாஸ் வில் பி நோட்ஸ் ரிவிஷனா தான் இருக்கும். அண்ட் அந்த அதுல வந்து கூட பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஃபுல் சிலபஸும் ரிவிஷன் தான் நடக்கும். மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் ரிவிஷன் தான் நடக்கும். ஏன்னா அது வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம் அதுல. சரி, அப்ப it will be a mostly a revision. ஓகே, அத இப்ப கரண்ட் அந்த ப்ராடக்ட் புதுசா ஓகே, எஸ், அத பத்தி ஏதாவது விளங்க. என்ன ப்ராடக்ட் புதுசா எதுவும் கேக்கல. I'm sorry. அந்த கரண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க புதுசா வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த செமினார்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இன்னும் இத it all depends on the timing. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இப்ப சொல்லிருக்கு, இப்ப அடுத்த வீக் வரும்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு எக்ஸாம் ஜனவரின்னு சொன்னா இப்ப ரிவிஷன்ல வந்து அந்த கரண்ட் ப்ராடக்ட்ஸ் நாங்க ஆல்மோஸ்ட் படிச்சதுதான் நாங்க சொல்லுவோம்.
சரியா, பட் சம்டைம்ஸ் இட் மே பி டிஃபரெண்ட். அட் தட் டைம் ஏதும் இருந்தா ஐ மைட் அட் ஆல்சோ. டு பி ஆனஸ்ட், நான் இப்போ இன்னும் ப்ரிப்பேர் பண்ண தொடங்க இல்லை. ஸோ ஐ கேனாட் சே எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது. பட் அட் தட் டைம் உள்ளதை பொறுத்து தானே. பட் மெஜாரிட்டி நாங்க பார்த்துட்டோம். இட்ஸ் லைக் நவ் இட் வில் பி த ஃபுல் ரிவிஷன் ஆக்சுவலி. ஸோ ஃபுல் ஃபர்ஸ்ட்ல இருந்து முழு ரிவிஷன் ஒன்று போகும். மோஸ்ட்லி பேப்பர்ஸ் நான் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் தேர் வில் பி 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ். அதுகள் ஐ மைட் டேக் இட் அப். அது டிபெண்டிங் ஆன் த ப்ரிப்பரேஷன் தான். ஐ திங்க் 6 hours நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பரேஷன் கொடுப்பேன். Titushika, anything else? No, ma'am. Okay, so thank you so much for joining itana masam. Thank you, Anne. So it was interesting. Neenga rendu perum continuous join panninga, so I'm so happy for that. Mayuri, so follow pannikolunga notes. All the very best for your exams. Any doubt, please do contact me. Kadainga ennoda mad papers ku ore or tip, Tamil paper endabadiya தமிழ்ல எழுத. திதுஷிகா, தமிழ்ல எழுதணும். சரியா? முயன்று தமிழ்ல எழுத வேணும். டவுட்ஸ் இருந்தா இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல போடுறது தப்பு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எழுதுங்க. எதுவும் முடியாத கட்டத்துக்கு பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல போடுங்க. இட்ஸ் ஓகே. பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன ஸ்பெசிபிக்கலி இங்கிலீஷ்ல எழுதும் போது சம்டைம்ஸ் எழுதுறது ஈஸியா இருக்கும். தமிழ் எழுதும் போது வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த கதைக்கிற மாதிரி இல்ல, எழுதும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கண்டிப்பா வேணும். அதுதான் அந்த சிறு குறிப்பு எழுது தந்ததும் மற்றது நாங்க 1 word ஆன்சர்ஸ் தந்தது காரணமும் அதுதான். நீங்க எழுதும் போதுதான் உங்களுக்கு இங்க தடுமாறுறீங்கன்னு விளங்கு. மேபி அ வெரி சிம்பிள் திங், அது சொல்லிக்கொள்ள முடியாம இருக்கும் சில வேர்டு. ஓகே. ஸோ திதுஷிகா, நீங்க எனக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, அண்ட் செஞ்சுட்டா மோஸ்ட்லி. நீங்க ஹோம்ஒர்க் எக்ஸாம் செய்ய வேணும். டைம் பண்ணி செய்யணும். ஓகே, ரைட்? அண்ட் மயூரி, நீங்களும் முடிஞ்ச எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபுல் எக்ஸாம் செய்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தருவேன். அட்லீஸ்ட் அனுப்பாட்டியும் பரவாயில்ல, டைம் பண்ணி செய்துட்டு நீங்க அப்புறம் உங்களோட கொஸ்டினோட பாருங்க. தென் அட்லீஸ்ட் நீங்க எங்க நிக்கிறீங்க, டைமிங் என்ன மாதிரி, தமிழ் எழுதுறதுக்கு என்ன மாதிரி வருது அந்த நேரத்தை. இந்த சம்டைம்ஸ் நாங்க கனகாலமா தமிழ் எழுதாம இருந்திருப்போம். நீங்க வேற எதுவும் தமிழ் எடுத்துனீங்களா? இந்த சப்ஜெக்ட் தவிர வேற ஏதாவது தமிழ் மீடியத்துல படிக்கிறீங்களா? இல்ல மிஸ், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது மட்டும் தான் போட்டுனேன். அப்ப இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க. கனகாலம் விட்டுட்டு திருப்பி தமிழ் வே லெவல் படிச்சுட்டு வந்து நீங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மோஸ்ட்லி நாங்க இங்கிலீஷ்ல கதைப்போம், தமிழ்ல கதைப்போம். எந்த லாங்குவேஜ் கதைப்போம், எழுதுறது கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். கனகாலம் விட்டு போனதால. அப்ப டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங்க பாத்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் அதுக்குரிய எழுத்தும் அதுக்குரிய எஃபிஷியன்டா இருக்கும். சரியா? ஓகே. சோ ஆல் ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம். என்ன டைமும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ரிவிஷனுக்கு வந்தீங்கன்னா அந்த நேரத்துல சந்திப்போம். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். ஓகே, ஆல் ரைட், டேக் கேர், பை பை.